ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஒன் ஷார்ட் வீடியோ, ஓகேங்களா? ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான் நீட்டுக்கு. இது வரைக்கும் வந்து 3 வாட்டி நீட்டில் கேட்டிருக்காங்க. நீட் 2019 ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, நீட் 2015 ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீட் 2019 இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் 3 வாட்டி நீட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சென்டர் ஆஃப் மாஸோட எல்லா கான்செப்ட்ஸ் பார்க்கலாம், எல்லாம் அந்த கான்செப்ட் பேஸ்ட் சம்ஸ் பார்க்கலாம், ஓகேங்களா? எல்லாமே கவர் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ வித்தவுட் எனி டிலே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ வாங்க, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ்னா என்ன? சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் அ சிஸ்டம், center of mass of a system of particles or a body is a point at which the entire mass of the system is supposed to be concentrated. Center of mass na enna? ஒரு point of a body in which entire mass will be concentrated. ஒரு பாடியில் ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்ல தான் அந்த பாடியோட என்டையர் மாஸ் வந்து கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும். புரிஞ்சுதா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நம்ம ஹியூமன்ஸே எடுத்துப்போம். நம்ம மனுஷங்க இருக்கோம் இல்லையா? நம்ம மனுஷங்களே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம மனுஷங்களுக்கும் ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது. அது எங்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஸ்டொமக், வயிறு தான், ஓகேங்களா? நம்ம வயிறில் இருக்கிற அந்த தொப்புள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ். புரிஞ்சுதா? நம்ம பாடியோட என்டையர் மாஸ் எங்கே கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும்? நம்மளோட தொப்புல தான் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும், அந்த பாயிண்ட்ல தான் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, இன்னொரு பாயிண்ட் பாருங்க, நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. நோட்டில் என்ன கொடுத்துருக்கா? சென்டர் ஆஃப் மாஸ் மே லை அவுட் சைட் த பாடி ஆல்சோ. ஒரு பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ் பாடிக்குள்ள இருக்கணும்ட்டு அவசியம் கிடையாது, அது வந்து பாடிக்கு வெளியும் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல வராங்க, ஓகே? ஸோ இது என்ன பண்ணுங்க, நோட் டவுன் பண்ணிக்கோங்க. சென்டர் ஆஃப் மாஸோட டெஃபினிஷனும் நோட் இதையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க, ஓகே? அடுத்த ஸ்லைட் பார்க்கலாமா? ஸோ வாங்க. ஸோ அடுத்த ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்கான்? சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னா நிறைய பார்ட்டிகல்ஸோட சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கிராஃப் பாருங்க, இங்கே இருக்கிற கிராஃபை பாருங்க. இந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க? 3 பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க, M1 M2 M3 3 பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பார்ட்டிகல்ஸ் ஆரிஜின்லேருந்து அதோட பொசிஷன் வந்து R1 R2 R3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ M1 பார்ட்டிகல் ஆரிஜின்லேருந்து அதோட பொசிஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? R1ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி M2 பார்ட்டிகல் ஆரிஜின்லேருந்து அதோட பொசிஷனை R2ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி M3 பார்ட்டிகல் ஆரிஜின்லேருந்து அதோட பொசிஷனை R3ன்னு சொல்கிறாங்க. அப்போது R1 R2 R3 என்னது? பொசிஷன் வெக்டார் ஆஃப் M1 M2 M3. M1 M2 M3னா மாஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இதெல்லாம் பார்ட்டிகல்ஸ் M1 M2 M3ன்றது, ஓகே? R1 R2 R3னா அதோட பொசிஷன்ஸ், ஓகே? இப்போ அதோட பொசிஷன்ஸ் எப்படி, இப்போ இந்த பார்ட்டிகல்ஸோட பொசிஷன் வெக்டர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. என்ன ஃபார்முலானா இங்க பாருங்க, வெக்டார் ஆர் சிஎம். வெக்டார் ஆர் சிஎம்னா பொசிஷன் வெக்டார் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு M1 into R1 plus M2 into R2 plus M3 into R3 divided by M1 plus M2 plus M3. புரிஞ்சுதா? இது என்ன ஃபார்முலா? பொசிஷன் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ற ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி இப்போ வந்து இதே M1 M2 M3 பார்ட்டிகல்ஸோட எக்ஸ் கோஆர்டினேட் இல்லைனா இதே M1 M2 M3யோட ஒய் கோஆர்டினேட்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கும் ஃபார்முலா இருக்கு. என்னது? எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு M1 into X1 plus M2 into X2 plus M3 into X3 டிவைடட் பை M1 plus M2 plus M3. புரிஞ்சுதா? அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? அதுக்கும் ஃபார்முலா இருக்கு. என்னது? M1 into Y1 plus M2 into Y2 plus M3 into Y3 divided by M1 plus M2 plus M3. புரிஞ்சுதா? இதே மாதிரி Z கோஆர்டினேட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Z கோஆர்டினேட்க்கு என்ன வரும்? Z coordinate of center of mass is equal to M1 into Z1 plus M2 into Z2 plus M3 into Z3 divided by divided by M1 plus M2 plus M3. இது வந்து Z coordinate ஃபார்முலா. ஸோ இந்த 4 ஃபார்முலாஸ் என்ன பண்ணுங்க, நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? சம்ஸ் போடுவோம், ஓகே? அடுத்த ஸ்லைடில். ஸோ வாங்க பார்க்கலாம் இதோட பேஸ் சம்ஸ் எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் சிபிஎஸ்இ ஏஐபிஎம்டி 2009 கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்க? த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் திஸ் சிஸ்டம் ஹேஸ் அ பொசிஷன் வெக்டார். இதோட என்ன கேட்குறாங்க? பொசிஷன் வெக்டார் கேட்குறாங்க. லாஸ்ட் ஸ்லைடில் தான் நம்ம பார்த்தோம் பொசிஷன் வெக்டாருக்கு என்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தானே யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை எழுதிப்போம். பொசிஷன் வெக்டாரோட ஃபார்முலா என்ன? வெக்டார் ஆர் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு M1 R1 plus M2 R2
ப்ளஸ் M3 இங்கே வந்து ரெண்டு பார்ட்டிகல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால M1R1 ப்ளஸ் M2R2 மட்டும் எடுக்கிறோம். டிவைடட் பை M1 ப்ளஸ் M2ன்னு சொல்லலாமா? ஓகே, இப்போ வாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது ஒரு பார்ட்டிகல், இது ஒரு பார்ட்டிகல். இதோட மாஸ் 1 kg, இதோட மாஸ் 3 kg. ஸோ இதை வந்து நான் M1ன்னு மார்க் பண்ணுறேன், இதை வந்து M2ன்னு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இதோட கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. I கேப் ப்ளஸ் 2J கேப் ப்ளஸ் K கேப். இதோட கோஆர்டினேட்ஸ் வந்து -3I கேப் -2J கேப் ப்ளஸ் K கேப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நான் என்னென்னு எடுத்துக்கலாம்? இதை வந்து R1ன்னு நான் எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் R2ன்னு எடுத்துக்கிறேன். புரிஞ்சுதா? M1 M2 எடுத்துக்கிட்டோம், இப்போ R1 R2 எடுத்துக்கிறோம். எதுக்குன்னா பொசிஷன் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க பொசிஷன் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பொசிஷன் வெக்டார் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு M1 என்னது 1 kg, அப்போ M1 இருக்கிற இடத்துல 1, R1 என்னது இன்டூ R1 என்ன I கேப் ப்ளஸ் 2J கேப் ப்ளஸ் K கேப் ப்ளஸ் M2 என்னது 3 kg, அப்போ 3 இன்டூ -3I கேப் -2J கேப் ப்ளஸ் K கேப். புரிஞ்சுதா? டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. கரெக்டா? M1 என்னது 1, M2 என்னது 3, ஸோ 4ன்னு வரும். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 இன்டூ I கேப் ப்ளஸ் 2J கேப் ப்ளஸ் K கேப், அதே I கேப் ப்ளஸ் 2J கேப் ப்ளஸ் K கேப் தான். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அதே தான் வரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு, கொஞ்சம் மேலே எழுதிக்கிறேன், I கேப் ப்ளஸ் 2J கேப் ப்ளஸ் K கேப். ஓகே, இப்போ என்ன ஆகும்? 3 இன்டூ -3I கேப் என்ன வரும்? 3 இன்டூ -3I கேப் என்ன வரும்? -9I கேப். -9I கேப். 3 இன்டூ -2J கேப் என்ன வரும்? -6J கேப். 3 இன்டூ ப்ளஸ் K கேப் ப்ளஸ் 3K கேப்னு வரும். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? I கேப்போட மைனஸ் பண்ணணும், J கேப்போட மைனஸ் பண்ணணும், K கேப்போட ப்ளஸ் பண்ணணும். ஓகே, I கேப் -9I கேப் என்ன வரும்? -8I டிவைடட் பை, சாரி டிவைட் விட்டேன் பாருங்க. ஸோ டிவைடட் பை 4. கரெக்டாக? 1 + 3 4. இப்போ இங்கே எழுதுறேன், I கேப் -9I கேப் எவ்வளோ வரும்? -8I கேப்னு வரும். ஓகே, அதே மாதிரி ப்ளஸ் 2J கேப் -6J கேப் என்ன வரும்? -4J கேப்னு வரும். ஓகே, ப்ளஸ் K கேப் ப்ளஸ் 3K கேப் எவ்வளோ வரும்? +4K கேப்னு வரும். ஸோ டிவைடட் பை 4. இந்த மூணுத்தையும் 4ஓட டிவைட் பண்ணோன்னா 4ஐ 8ஓட டிவைட் பண்ணால் 2, 4ஐ 4ஓட டிவைட் பண்ணால் 1, 4ஐ 4ஓட டிவைட் பண்ணால் 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? ஃபைனல் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு -2I கேப் -J கேப் ப்ளஸ் K கேப்னு வரும். இதுதான் என்னது? ஃபைனல் ஆன்சர். ஸோ இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. -I கேப் -J கேப் ப்ளஸ் K கேப், சாரி -2I கேப் -J கேப் ப்ளஸ் K கேப் -2. ஆப்ஷன் ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியரா? இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சம்மையும் சால்வ் பண்ணணும். ஸோ வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் மோஸ்ட்டாக நீட்டில் கேட்ட ஒரு சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. சேம் ஃபர்ஸ்ட் சம் மாதிரி தான் இதுவும். த டிஸ்டன்ஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் த ஆரிஜின். என்ன கொடுத்துருக்காங்க? 3 பார்ட்டிகல் கொடுத்துருக்காங்க. இதை M1ன்னு எடுத்துப்போம், இதை M2ன்னு எடுத்துப்போம், இதை M3ன்னு எடுத்துப்போம். ஓகே, எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் எக்ஸ் கோஆர்டினேட் தான் ஃபைண்ட் அவுட்டும் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து x1 வந்து 0ன்னு சொல்லியிருக்காங்க, x2 வந்து 14 கொடுத்துருக்காங்க, x3 வந்து 17 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? இங்கே எழுதிக்கிறேன். எக்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸோட ஃபார்முலா என்ன? M1 x1 ப்ளஸ் M2 x2 ப்ளஸ் M3 x3 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் M3. ஓகே, சப்போஸ் ஏதாவது லெக்சரில் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கமெண்ட் செஷனில் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக போங்க ப்ரோன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ M1 என்னது? 300. வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்கள். M1 300, x1 எவ்வளோ? 0, ப்ளஸ் M2 எவ்வளோ? 500, x2 எவ்வளோ? 40 × 40, ப்ளஸ் M3 எவ்வளோ? 400, x3 எவ்வளோ? 70 டிவைடட் பை M1 எவ்வளோ? 300 ப்ளஸ் 500 ப்ளஸ் 400. கரெக்டா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 300 × 0 0 ப்ளஸ் 500 × 40 அப்படியே வச்சுக்கோங்க. எதுக்குன்னு சொல்கிறேன். 500 × 40 அப்படியே வச்சுக்கோங்க. 400 × 70ஐயும் அப்படியே வச்சுக்கோங்க. இதை கீழே இருக்கிறத ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் எப்படின்னா கால்குலேஷன் ஈஸியாக எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன்.
இப்போ கீழே ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது 500 + 300 800 800 + 400 1200 1200 இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு ஜீரோஸையும் மேலே இருக்கிற ரெண்டு ஜீரோஸையும் கேன்சல் பண்ணிடுங்க. புரிஞ்சதா? இப்படி தான் வந்து ஈஸியாக கால்குலேஷன் பண்ணணும். இப்படி பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். கீழே ரெண்டு ஜீரோஸையும் மேலே இருக்கிற ரெண்டு ஜீரோஸும் கேன்சல் பண்ணிடுறோம். புரியுதா? ஓகே, பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ மிச்சம் என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? 5 × 40 + 4 × 70 டிவைடட் பை 12 இருக்கு. கரெக்டா? 4 5s are எவ்வளோ? 20. அதே 40 5s are 200. 200 + 4 7s are 28. அதே 4 70s are 280. 280 by 12 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 480 by 12னு வரும். 12 2s are 48. அதே 12 20s are 480. 12 1s are 12 20s are. அப்போ ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ? சாரி, 12 4s are 48. அப்போ 12 10s are 480. ஸோ 12 40s are 480. 12 10s are இல்லை, சாரி, 12 40s are 480. ஓகே, ஸோ 40 சென்டிமீட்டர் தான் எக்ஸ் கோஆர்டினேட்டோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷினோட ஆன்சரும். புரிஞ்சுதா? கிளியரா? அடுத்த ஸ்லைட் போகலாமா? ஸோ ஓகே, வாங்க. நான் ஏதோ லைவ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி கிளியரா புரிஞ்சுதா அப்படின்லாம் கேட்குறேன். நீங்களாம் எப்போ பார்ப்பீங்க? நீங்களாம் நான் இதை அப்லோட் பண்ணிட்டு எப்படியும் ஒரு இது என்ன சொல்கிறது, யூடியூப்பில் நான் இப்போ தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இது எப்போ ஃபேமஸ் ஆகி எப்போ பசங்களுக்கு ரீச் ஆகி நீங்கள் எப்போ பார்த்து நான் என்னடானா கொஞ்சம் கூட இது இல்லாமல் ஃபாஸ்ட்டாக எடுக்கிறேன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ண சொல்கிறீங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் இப்போலாம் மெசேஜ் பண்ணுறதே ஒன்றும் இல்லைன்னா 2 பசங்க தான். அவங்களும் ஒழுங்காக பார்க்குறாங்க இல்லைன்னு இல்லை, பார்க்குறாங்க. அவங்களாவது சொல்லுவாங்க, நான் நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். ஸோ இப்போ கொஷின் நம்பர் 3 பாருங்கள். நீட் 2020 போர்டு கேட்டிருக்கான் பாருங்கள். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் இம்பார்ட்டண்டான டாபிக். சில பேர் ஆரம்பத்திலே இது இம்பார்ட்டன்டானு யோசிச்சுக்கிட்டே இந்த லெக்சர் பார்த்துருப்பீங்க. பார்த்துக்குங்க, இம்பார்ட்டண்டான டாபிக். நீட் 2020ல கேட்டிருக்கான். 2 வருஷம் ஆமாம் 2 வருஷம் முன்னாடி கேட்டிருக்கான். ஓகே, ஸோ வாங்க பார்க்கலாம் என்ன கொஷின் கேட்டிருக்கான்ட்டு. த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் ஃப்ரம் தி 5 kg பார்ட்டிகல் இஸ் நியர்லி அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப். ஓகே, இந்த சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ் கேட்குறான். ஓகே, நம்ம இந்த சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 5 kg வந்து என்னென்னு எடுத்துப்போம், ஃப்ரம் ஆர்ஜினில் இருக்குன்னு எடுத்துப்போம். ஆர்ஜினில் வந்து என்ன எக்ஸும் ஒய்யும் கோஆர்டினேட் 0வாக தான் இருக்கும். அதே மாதிரி 10 kg வந்து 1,0 கோஆர்டினேட்டில் இருக்குன்னு எடுத்துப்போம். ஏன்னா 1 மீட்டர், இதுக்கும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, கோஆர்டினேட்ஸ் எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ் இதுன்னு எடுத்துப்போம். இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு நம்ம எடுத்துப்போம். இதான் என்னது? சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, இதோட கோஆர்டினேட் வந்து x,0ன்னு எடுத்துப்போம். இப்போ அவன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறான்? இந்த எக்ஸை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறான். ஓகே, எப்படி நம்ம எக்ஸ் கோஆர்டினேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? சிம்பிள். என்ன ஃபார்முலா? எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு m1x1 + m2x2 + m3x3. இங்கே m3 இல்லை, வெறும் 2 சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க, 2 பார்ட்டிகல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ m1 + m2. ஓகே, இங்கே m1 எவ்வளோ? இதுதான் m1, இதுதான் m2. m1 எவ்வளோ? 5. 5 × x1 எவ்வளோ? 0. 5 × 0 + m2 எவ்வளோ? 10 kg. 10 × x2 எவ்வளோ? 1 × 1 டிவைடட் பை m1 + m2. m1 எவ்வளோ? 5. m2 எவ்வளோ? 10 15. ஸோ 5 × 0 0 ஆகிடும். 10 × 1 10 by 15. ஸோ ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ? 10 by 15. 10 by 15 எவ்வளோ? 10 by 15 வந்து 2 வேணாம், 5 2s are 5 3s are. கரெக்டா? 5 2s are 5 3s are 15. 5 2s are 10, 5 3s are 15. ஸோ 2/3 மீட்டர்னு சொல்கிறோம். 2/3 மீட்டர். ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கான்? சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். இது நம்ம மீட்டரில் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, கன்வெர்ட்டிங் மீட்டர் டு சென்டிமீட்டர் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? இந்த ஃப்ராக்ஷனை 2/3 × 100 பண்ணுவோம். 2/3 × 100 எவ்வளோ? 200/3. 200/3 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ வரும்னா 16.666 சென்டிமீட்டர்னு ஏதோ வரும். ஓகே, புரிஞ்சுதா? சாரி, 16 சொல்கிறேன் பார். 66.666 சென்டிமீட்டர்னு வரும்.
ஸோ 66.66 சென்டிமீட்டர் வந்து எதுக்கு அப்ராக்ஸாக இருக்குது, 67க்கு அப்ராக்ஸாக இருக்கா. ஸோ இதோட ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி. புரிஞ்சுதா எப்படி நான் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 2/3ன்ட்டு. ஆனால் அந்த 2/3 மீட்டரில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம், இன்டூ 100 பண்ணி கன்வெர்ட் பண்ணுறோம். இன்டூ 100 பண்ணுறப்போ 200/3ன்னு சொல்கிறோம். 3 200ஓட டிவைட் பண்ணால் 66.66. 66.66 அப்ராக்ஸா என்ன வேல்யூ இருக்குது, 66.66 ஆப்ஷனில் இல்லை. ஆனால் 66.66 அப்ராக்ஸா எதுக்கு க்ளோஸாக இருக்குது, 67 சென்டிமீட்டர் க்ளோஸாக இருக்குது. அதனால நம்ம 67 சென்டிமீட்டர் தான் இதோட ஆன்சர்னு சொல்கிறோம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கான்செப்டுவலாக யோசிச்சோன்னா ப்ராப்ளம் சால்வ்டு. புரிஞ்சுதா. ஸோ அடுத்த ஸ்லைட் பார்க்கலாமா, வாங்க. ஸோ இதே சம்மில் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஓகேங்களா, நோட் டவுன் பண்ணிக்கங்க. ப்ரோஸ் ஷார்ட் ட்ரிக். ஓகேயா, என்னோட ஒரு ஷார்ட் ட்ரிக். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, இப்போ கொஷினில் அவன் ஆக்சுவலாக அந்த கொஷினில் அவன் என்ன கேட்குறான் தெரியுமா, இது ஒரு பார்ட்டிக்கல் M1 இருக்கு. ஓகே, ஐ மீன் M1 இருக்கு, ஒரு பார்ட்டிக்கல் M2 இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 6. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ் ரெண்டு பாடிக்கும் நடுவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அவன் என்ன கேட்டான்னா, ஆக்சுவலாக கொஷினில் அவன் என்ன தெரியுமா கேட்டான், நல்லா பாருங்க. The center of mass of system from the 5 kg particle is nearly at a distance of. ஓகே, 5 kg, M1 தானே 5 kg, M1 தானே 5 kg, M2 வந்து 10 kgல. அவன் என்ன கேட்டான்னா, M1லேருந்து சென்டர் ஆஃப் மாஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டான். இந்த டிஸ்டன்ஸை தான் அவன் கேட்டான். ஓகே, இதை நம்ம R1ன்னு எடுத்துப்போம். M2லேருந்து சென்டர் ஆஃப் மாஸோட டிஸ்டன்ஸை வந்து நம்ம R2ன்னு எடுத்துப்போம். ஓகே, இந்த மாதிரி வந்து எப்போவது உங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இதோட ஷார்ட் ட்ரிக் சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் M1லேருந்து சென்டர் ஆஃப் மாஸோட டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா R1ஓட ஃபார்முலா என்னன்னா M2R டிவைடட் பை M1 + M2. நோட் டவுன் பண்ணிக்கங்க, ஷார்ட் ட்ரிக் இது. அதே மாதிரி R2 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா M1 × R டிவைடட் பை M1 + M2. புரிஞ்சுதா. கொஷினில் அவன் வந்து ஃப்ரம் தி 5 kg பார்ட்டிக்கல் இங்கேருந்து கேட்டிருக்கான், 5 kgலேருந்து கேட்டிருக்கான். ஓகே, நம்மளும் 5 kgலேருந்து தான் கண்டுபிடிச்சோம். புரியுதா, நம்ம 10 kgலேருந்து கண்டுபிடிக்கல, 5 kgலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா. ஸோ இந்த மாதிரி கேட்குறப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாஸை நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் எக்ஸாம்பிள் காட்டட்டா. ஸோ வாங்க, கொஷினில் என்ன கேட்டான், சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் த 5 kg கேட்டான். ஸோ வாங்க அப்ளை பண்ணுவோம். R1 தானே கேட்டான். ஸோ R1 இஸ் ஈக்குவல் டு M2 எவ்வளோ 10 kg, R எவ்வளோ, Rனா டோட்டல் டிஸ்டன்ஸ், ரெண்டு பார்ட்டிக்கல் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றத டோட்டல் டிஸ்டன்ஸ், அது 1 மீட்டர் R. ஓகே, ஸோ R நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம். 1 டிவைடட் பை M1 + M2. M1 எவ்வளோ 5, M2 எவ்வளோ 10. ஸோ எவ்வளோ வருது 10 டிவைடட் பை 15. அதே தான் 5 2s are 10, 5 3s are 15, 2/3 மீட்டர். அதே தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கன்வெர்ட்டிங் மீட்டர் டு சென்டிமீட்டர். ஏன்னா கொஷினில் வந்து ஆப்ஷன் ஆன்சர்ஸ் திக்கிறான் பார், ஆப்ஷன்ஸில் அவன் சென்டிமீட்டர் கேட்டிருக்கான். ஓகே, கன்வெர்ட்டிங் மீட்டர் இன்டு சென்டிமீட்டர். ஸோ 2/3 மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா 2/3 × 100 இஸ் ஈக்குவல் டு 200/3 சென்டிமீட்டர். 200/3 டிவைட் பண்ணோன்னா 3 200ஓட டிவைட் பண்ணால் 66.66 சென்டிமீட்டர். அப்ராக்ஸா எவ்வளோ 67 சென்டிமீட்டர்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள், இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் ஃபைண்ட் பண்ணாலும் என்ன வருது, ஆக்சுவலாக இந்த ஆன்சர் தான் வருது, 67 சென்டிமீட்டர் தான் வருது. புரிஞ்சுதுங்களா. கான்செப்டும் புரிய வச்சுட்டேன், ப்ளஸ் இந்த கான்செப்டுக்கான ஷார்ட்கட்டையும் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்த ஸ்லைட் போகலாமா, வாங்க. ஸோ இப்போ கொஷின் நம்பர் 4 பாருங்க. த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் யூனிஃபார்ம் ராட்ஸ் ஆர். கோஆர்டினேட்ஸ் கேட்குறாங்க. எக்ஸ் கோஆர்டினேட், வெறும் எக்ஸ் கோஆர்டினேட்டோ இல்லை ஒய் கோஆர்டினேட்டோன்னு சொல்லலை, கோஆர்டினேட்ஸ்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன, XY ரெண்டுத்தையும் கேட்குறாங்க. புரிஞ்சுதா. ஸோ இப்போ இந்த ரெண்டு ராடு கொடுத்துருக்காங்க. கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த சென்டர், இந்த ரெண்டு ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் கோஆர்டினேட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா. ஸோ வாங்க கண்டுபிடிக்கலாம்.
இது ஒரு ராடுன்னு எடுத்துப்போம். இது கனெக்டட் ராட் தான். ஆனால் இந்த ராட் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, இந்த ராட் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. புரியுதா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த ராடோட சென்டர் ஆஃப் மாஸை நான் இதுன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆரிஜின்லேருந்து ஒய் ஆக்சிஸில் இந்த 2L ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் நான் இதுன்னு எடுத்துக்கிறேன். புரிஞ்சுதா? ஸோ இதோட கோஆர்டினேட் நான் என்னென்னு எடுத்துக்கலாம்னா, ஆரிஜின்லேருந்து எல் வந்து L/2ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் கோஆர்டினேட் L/2ன்னு எடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸ் வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த சென்டர் ஆஃப் மாஸோட கோஆர்டினேட் வந்து எக்ஸ் வந்து 0, ஒய் ஆக்சிஸ் வந்து எல். ஓகே, ஆரிஜின்லேருந்து சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ இருக்கும்? L/2 தானே. அதே மாதிரி ஆரிஜின்லேருந்து 2L எவ்வளோ இருக்கும்? எல் தானே. இந்த டிஸ்டன்ஸ் இதுலேருந்து இங்கேருந்து ஆரிஜின்லேருந்து சென்டர் ஆஃப் மாஸோட டிஸ்டன்ஸ் நான் L/2ன்னு சொல்கிறேன் எக்ஸ் ஆக்சிஸில். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் ஆரிஜின்லேருந்து இந்த கம்ப்ளீட் ராடோட லென்த் எவ்வளோ? 2L. அப்போ ஆரிஜின்லேருந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஹாஃப் தானே, 2L ஹாஃப் பண்ணால் எல் தானே. அதனால ஒய் கோஆர்டினேட்டை நான் எல்லுன்னு சொல்கிறேன், அதே எக்ஸ் கோஆர்டினேட்டை நான் 0ன்னு சொல்கிறேன். புரிஞ்சுதா? ஸோ ஓகே, 2 ராட்ஸோட சென்டர் ஆஃப் மாஸும் கண்டுபிடிச்சாச்சு, 2 ராட்ஸோட கோஆர்டினேட்ஸும் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எக்ஸ் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். அதே மாதிரி இந்த கம்ப்ளீட் இந்த ராடு என்னது? எல்லுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ராடை வந்து நான் M1ன்னு எடுத்துக்கிறேன், இந்த 2L நான் வந்து 2Mன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த கம்ப்ளீட் எல் ராடை நான் Mன்னு எடுத்துக்கிறேன், அதே 2L ராடை நான் 2Mன்னு எடுத்துக்கிறேன். புரிஞ்சுதா? ஸோ வாங்க, அப்போது இது வந்து M1, இது M2. M1 வந்து M, M2 வந்து 2M. புரிஞ்சுதா? ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் கோஆர்டினேட்டோட ஃபார்முலா என்ன? M1x1 plus M2x2 divided by M1 plus M2. கரெக்டா? இங்கே M1 என்னது? கேபிட்டல் M. M இன்டூ x1 என்னது? L/2. M இன்டூ L/2 plus M2 என்னது? 2M. x2 என்னது? 0. y ஆக்சிஸில் எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0 இன்டூ 0 divided by M1 plus M2. M plus 2M என்ன வரும்? M இன்டூ L/2ன்னு வரும். இது 0 ஆகிடும், டிவைடட் பை 3Mன்னு வரும். எம்மும் கேன்சல் ஆகிடும், இந்த 2 கீழே வந்துடும். 2 கீழே வந்துருச்சுன்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? L/6. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் வந்து L/6. L/6 ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் சிலையும் ஆப்ஷன் டிலையும் L/6 இருக்குது. ஓகே, ஆனால் ஒய் கோஆர்டினேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால ஒய் கோஆர்டினேட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஒய் கோஆர்டினேட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? M1y1 plus M2y2 divided by M1 plus M2. கரெக்டா? ஸோ M1 என்னது? M இன்டூ y1 என்னது? 0 plus M2 எவ்வளோ? 2M. y2 எவ்வளோ? L. M இன்டூ L divided by M1 plus M2. M plus 2M எவ்வளோ? 3M. இப்போ என்ன பண்ணுறோம்? எம்மையும் கேன்சல் பண்ணுறோம். இது வந்து M இன்டூ 0 தான். ஸோ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 2L/3 இருக்குது. 2L/3. அப்போது y கோஆர்டினேட் என்னது? 2L/3. எக்ஸ் கோஆர்டினேட் வந்து L/6. L/6, 2L/3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. அப்போது இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து L/6, 2L/3 ஆப்ஷன் சி. புரிஞ்சுதா? அடுத்த ஸ்லைட் போகலாமா? ஸோ வாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5ல என்ன கொடுத்துருக்கான்? 3 identical metal balls. இந்த டயக்ராம் பாருங்க. 3 identical metal balls, each of radius r, are placed touching each other on a horizontal surface such that an equilateral triangle is formed. Okay, when centers of 3 balls are joined, the center of mass of the system is located at. Okay, இந்த டயக்ராமோட சென்டர் ஆஃப் மாஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் இதோட ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். தெரிலனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இந்த டயக்ராமோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிமிடங்கள் முடிந்து விட்டது. ஸோ இந்த எல்லாரும் இது நினச்சிருப்பீங்க கரெக்டா? இந்த பாயிண்ட் தானே நினச்சிருப்பீங்க. கரெக்ட் தான், அந்த பாயிண்ட் தான். இந்த சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இந்த பாயிண்ட் தான். ஓகே, கொஞ்சம் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும்னா, இப்போது இந்த டயக்ராமை நீங்கள் சிமெட்ரிக்கலாக கட் பண்ணுங்கள்.
சிமெட்ரிக்கலாக கட் பண்ணுங்க. இப்போ இந்த டயக்ராமை சிமெட்ரிக்கலாக கட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி கட் பண்ணலாம். கரெக்டாக இப்படி இப்படி ஒன்று கட் பண்ணலாம். ஓகே ப்ரோ, இப்படி கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேற எப்படி கட் பண்ணலாம்? இப்படி கட் பண்ணலாம். எப்படி? இப்படி இப்படி கிராஸாக இப்படி கட் பண்ணலாமா? இப்படி கட் பண்ணலாம். அப்புறம் சிமெட்ரிக்கலாக இப்படியும் கட் பண்ணலாம். எப்படி? இப்படி கட் பண்ணலாம். இப்படியும் கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சிமெட்ரிக்கலாக எப்படி கட் பண்ணலாம்? இப்படியும் கட் பண்ணலாம். இது சிமெட்ரியில் வராது, ஏன்னா இது சிமெட்ரியில் வராது. ஸோ இப்படி இப்படி எப்படி பண்ணலாம்? இந்த 5 மெத்தட்ஸில் சிமெட்ரிக்கலாக கட் பண்ணலாம். 1 2 3 சாரி 3 மெத்தட்ஸ். இந்த மாதிரி மூணு மெத்தடில் சிமெட்ரிக்கலாக கட் பண்ணலாம். அப்படி சிமெட்ரிக்கலாக கட் பண்ணுறப்போ எந்த பாயிண்ட் இதுவாக இருக்குது? இந்த பாயிண்ட் தானே, இந்த பாயிண்ட் தானே காமனாக இருக்குது. அப்போ இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ். புரியுதா? ஸோ சென்டர் ஆஃப் ஒன் ஆஃப் த பால்ஸான்னு கேட்குறாங்க. இதுதான் இந்த பாலோட சென்டர், இது இந்த பாலோட சென்டர், இந்த பாலோட சென்டர் இது. ஏதாவது ஒரு பாலோட சென்டர் ஆஃப் மாஸ் சென்டரான்னு கேட்குறாங்க. தப்பு. ஆப்ஷன் ஏ தப்பு. பி, த லைன் ஜாயினிங் த சென்டர் ஆஃப் எனி 2 balls. த லைன் ஜாயினிங், ஓகே, இந்த பாலும் இந்த பாலையும் எந்த லைன் ஜாயின் பண்ணுது? இந்த லைன் ஜாயின் பண்ணுதுன்னா இந்த லைனோட இந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்றாங்க. கிடையாது, இதுவும் சென்டர் ஆஃப் மாஸ் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பியும் தப்பு. த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி மீடியன்ஸ். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ்னா இந்த 3 பாலும் வந்து எங்கே இன்டர்செக்ட் ஆகுது? இந்த பாயிண்ட்ல தானே. இங்கே இந்த பாலும் இந்த பாயிண்ட்ல தான் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். இந்த ஹாரிசான்டல் சர்ஃபேஸ்னா இது கிடையாது. இந்த சர்ஃபேஸை சொல்றாங்க ஹாரிசான்டல் சர்ஃபேஸ் கிடையாது. இதுவும் சென்டர் ஆஃப் மாஸ் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். கான்செப்சுவலாக இல்லைனா கூட பேசிக்காக நாலேஜை வச்சு பார்த்தோன்னா, ஒரு சிஸ்டமை பார்த்த உடனே இதாண்டா சென்டர் ஆஃப் மாஸ் நம்மளாலேயே ஈஸியாக சொல்லிட முடியும். ஒரு சர்க்கிளோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும்? அஃப்கோர்ஸ் இங்கே தானே இருக்கும். அதே மாதிரி தான். ஓகே, இது எனக்கு தெரிஞ்சு எவனா இருந்தாலும் இதுக்கு ஆன்சர் சொல்லிடுவான். இதை நீட்லலாம் கேட்டால் ஈஸியாக தெரிஞ்சோ தெரியாமலையோ இதை தான் நீங்கள் நினைப்பீங்க. இந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் மாஸ் நினைப்பீங்க. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலையோ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் மீடியமாக தான் நீங்கள் டிக் போடுவீங்க. சில பேருக்கு இந்த ஆப்ஷன் புரியாதவங்க வேணா தப்பா போட சான்ஸ் இருக்கு. ஆனா புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பாருங்க, ஃபார் லேமினா டைப் 2D பாடி வித் யூனிஃபார்ம் நெக்லிஜிபிள் திக்னஸ். சேம் அதே ஃபார்முலா தாங்க. ஹவு டு ஃபைண்ட் பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து என்ன படித்தோம்? M1R1 + M2R2 படிச்சோல. அதே இந்த இடத்துல A1 A2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஒரு பிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு பார்ட்டிகல் கொடுத்தாங்க, ஒரு பாயிண்ட் பார்ட்டிகல் கொடுத்தாங்க. இப்போ வந்து ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஒரு பாக்ஸ் மாதிரி, பிளாக் இல்லைனா பிளேட் ஏதாவது எடுத்துக்கங்க. அப்போ சேம் அதே ஃபார்முலாஸ் தான். ஓகே, இதே தான். என்னன்னா M இருக்கிற இடத்துல இப்போ A யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? புரிஞ்சுதா? ஏனா என்னது? ஏரியா. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவே நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இதில் ஒன்றும் கான்செப்ட்லாம் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சம் போடுறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு 2 சம் போடுறேன். அதில் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போதைக்கு வந்து இந்த டாபிக் எழுதிக்குங்க. ஃபார் லேமினா டைப் அப்படின்னா 2D பாடி வித் யூனிஃபார்ம் நெக்லிஜிபிள் திக்னஸ்க்கு ஃபார்முலாஸ், அந்த பாடிஸ்க்கு சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ஃபார்முலாஸை வச்சு கண்டுபிடிப்போம். இது என்னது? பொசிஷன் வெக்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். இது ஒய் கோஆர்டினேட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். புரிஞ்சுதா? ஸோ ஒரு சம் போடலாமா? வாங்க. ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் அ யூனிஃபார்ம் எல் ஷேப்டு லேமினா. யூனிஃபார்ம் எல் ஷேப்டு லேமினா. ஓகே, யூனிஃபார்ம்னா ரெண்டு பிளேட்டோட இதான் 2 பிளேட்டுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா 2 பிளேட்ஸோட மாசும் சேமாக இருக்கும்னு அர்த்தம். எல் ஷேப் லேமினா. ஓகே, இப்போ தான் நம்ம அதோட ஃபார்முலா படித்தோம். என்னது? இதுதான் அதோட ஃபார்முலாஸ். லேமினா டைப் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. இதில் ஏ என்னது? ஏரியா. புரிஞ்சுதா? ஸோ ஓகே, இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுங்க? சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ இந்த C1ம் C2யும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ வாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து A1 A2 என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, ஏரியா, இந்த பிளேட்டோட ஏரியா என்ன, இந்த பிளேட்டோட ஏரியா என்னன்னு ஃபர்ஸ்ட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, A1 என்ன? A1 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? L into B. கரெக்டா? ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன? L into B. கரெக்டா? L into B, லென்த் into breadth. இப்போ இந்த ரெக்டாங்கிள் எடுத்துங்க. இந்த ரெக்டாங்கிளில் இது எவ்வளோ மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? லென்த்து. இது பிரெத்து 1 மீட்டர் தெரிஞ்சிச்சு. இங்கே கொடுத்துருக்கான், மார்க் பண்ணியிருக்காங்க. லென்த் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருங்க, இது 1 மீட்டர்னா
இது 1 மீட்டர்ட்டு மேலே கொடுத்துருக்கான், இந்த மேலே கொடுத்துருக்கான், அப்படியே இப்படி எழுதிடும். அதுக்கு மேலே பாருங்க இங்கே 1 மீட்டர்னு கொடுத்துருக்கான். அப்போ இதுவும் ஒரு 1 மீட்டர், இதுவும் என்னது ஒரு 1 மீட்டர். அப்போ மொத்தம் எவ்வளோ? இந்த கீழே இருக்கிற A1 பிளேட்டோட லென்த்து 2 மீட்டர். புரிஞ்சுதா? மொத்தம் இந்த இங்கேருந்து ஆரிஜின்லேருந்து இந்த கம்ப்ளீட் லென்த் எவ்வளோ சொல்கிறோம் நம்ம? 2 மீட்டர்னு சொல்கிறோம். A1 பிளேட்டோட லென்த்து 2 மீட்டர்னு சொல்கிறோம். அப்போது லென்த்து 2, பிரெத் எவ்வளோ? 1. ஸோ எவ்வளோ? 2 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, A1 பிளேட்டோட ஏரியா எவ்வளோ? L இன்டூ பி, 2 இன்டூ 1 இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் பர் செகண்ட், 2 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறோம். A2 பிளேட், இப்போ A2 பிளேட் கிட்ட வாங்க. A2 பிளேட்க்கும் L இன்டூ பி அதே ஃபார்முலா தான். இப்போ என்ன ஆகும்? இதோட ஹைட் எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? இதோட லென்த்து வந்து 1 மீட்டர்னு இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. ஓகே, L இன்டூ பி 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, லென்த்து 1ன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ஹைட் எப்படி, ஐ மீன் அதான் பிரெத் எப்படி கண்டுபிடிப்போம்? இங்கே பாருங்க, இந்த பிளேட்டுக்கும் இந்த பிளேட்டோட டோட்டல் என்னது? டோட்டல் லென்த் பிரெத் எவ்வளோ? 2 மீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட பாதி தானே. அதில் A1 பிளேட்டோட பிரெத்தே 1 மீட்டர். அப்போ A2 பிளேட்டோடது எவ்வளோ? மீதி 1 மீட்டர். அப்போ இதை வச்சு என்ன சொல்லலாம்? A2 பிளேட்டோட பிரெத்தும் 1 மீட்டர்னு சொல்லலாமா? இந்த ஏரியாவை 1 மீட்டர்னு சொல்லலாமா? அப்போ இதை வச்சு நான் A2ஓட பிரெத்து வந்து 1ன்னு சொல்லட்டா? அப்போ 1 இன்ட்டு 1 எவ்வளோ? 1 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? A1ஓட ஏரியாவையும் A2 பிளேட்டோட ரெண்டு பிளேட்டோட ஏரியாஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். A1 பிளேட்டோட ஏரியா வந்து 2 மீட்டர் ஸ்கொயரு, A2 பிளேட்டோட ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி? டயக்ராம்ஸை வச்சு. ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வேற என்ன கண்டுபிடிக்கணும்? கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். கோஆர்டினேட்ஸ்னா இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சென்டர் ஆஃப் மாஸோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி ப்ரோ இந்த சென்டர் ஆஃப் மாஸோட கோஆர்டினேட்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம்? நான் சொல்கிறேன். இப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் நல்லா பாருங்க, இது எங்கே இருக்கு? இது கம்ப்ளீட்டாக 2 மீட்டர்னா, இந்த லென்த் வந்து கம்ப்ளீட்டாக 2 மீட்டர்னா, சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சிமெட்ரிக்கல் ஜாமெட்ரிக்கல் சிமெட்ரிக்காக இருக்கு. ஜாமெட்ரிக் சிமெட்ரிக்கல்னா ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஈக்குவலாக இருக்குன்னா அப்போ இது டோட்டலாக வந்து 2 மீட்டர்ஸ்னா, இப்போ இது பாதியில் வருது, என்ன சொல்றது? ஹாஃப்ல வருது. அப்போ இது ஒரு 1 மீட்டரு, இது ஒரு 1 மீட்டர்னு எடுத்துக்கலாமா? அப்போ ஆரிஜின்லேருந்து சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ? 1 மீட்டர். ஓகே, ஆரிஜின்லேருந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் சொல்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர்னு சொல்கிறேன். ஓகே, இது 1 மீட்டரு. எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா இது 1ன்னு வச்சுப்போம். எக்ஸ் ஆக்சிஸ் 1, இப்போ ஒய் ஆக்சிஸ் மேலே இது எவ்வளோ டிஸ்டன்ஸு? இது மேலே போகுது, இது எவ்வளோ டிஸ்டன்ஸு? இது மொத்தமாக 1 மீட்டர்னா அப்போ இது எவ்வளோ வரும்? 0.5 தானே வரும். இது மொத்தமாக இங்கேருந்து கீழே வரைக்கும் தான் 1 மீட்டரு. ஆனால் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து பாதியிலேயே வந்துடுது. அப்போ 0.5 மீட்டர் தானே. அப்போ சென்டர் ஆஃப் மாஸோட கோஆர்டினேட் என்னன்னு எழுதலாம்? C1ஓட கோஆர்டினேட் எவ்வளோன்னு எழுதலாம்? எக்ஸ் ஆக்சிஸில் 1 மீட்டரு, ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 0.5 மீட்டர். அப்போ 1,0.5ன்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? C1 அதான் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் பிளேட் 1ஓட கோஆர்டினேட் என்னது? 1,0.5. ஓகே, இப்போ C2 கிட்ட வாங்க. C2 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? சேம் அதே மாதிரி தான். எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கங்க. எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ வருது? இதோட கம்ப்ளீட் லென்த்தே வந்து 1 மீட்டர் தான். கரெக்டா? இதோட கம்ப்ளீட் லென்த்தே வந்து 1 மீட்டர் தான். அப்போ இதில் பாதினா 0.5. கரெக்டா? 0.5. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் 0.5. ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ? ஒய் ஆக்சிஸ் வந்து இதானே ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ? இது ஒரு 0.5. அது போக இது ஒரு 1 மீட்டர் ஃப்ரம் த சர்ஃபேஸ். A1 பிளேட்லேருந்து A2ஓட சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ? 1.5ன்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? இங்கேருந்து எடுத்துக்கிறோம். இங்கேருந்து நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்தோம்னா ஹைட்டு இது ஒரு 1 மீட்டரு, அது போக இது ஒரு 0.5 மீட்டர். அப்போ டோட்டலாக ஒய் ஆக்சிஸ் வழியாக பார்த்தா 1.5 மீட்டர். புரிஞ்சுதா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்? A1ஓட சென்டர் ஆஃப் மாஸ் கோஆர்டினேட்ஸ் எவ்வளோன்னு சொல்கிறோம்? 1,0.5ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி A2ஓட கோஆர்டினேட்ஸ் எவ்வளோன்னு சொல்கிறோம்? 0.5, 1.5ன்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? அதே மாதிரி A1ஓட ஏரியா எவ்வளோன்னு சொன்னோம்? 2 மீட்டர் ஸ்கொயர்னு சொன்னோம். A2ஓட ஏரியா எவ்வளோன்னு சொன்னோம்? 1 மீட்டர் ஸ்கொயர்னு சொன்னோம். இப்போ ஃபார்முலா என்னது? ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட்டோட ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ஸோ வாங்க, எக்ஸ் கோஆர்டினேட் ஓட சென்டர் ஆஃப் மாஸோட ஃபார்முலா என்னது?
a1 x1 plus a2 x2 divided by a1 plus a2 கரெக்டா? இப்போ a1 எவ்வளோ 2, x1 எவ்வளோ, இது x1 சாரி இதில் x1 எவ்வளோ, இதில் x1 எது x2 எது சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் x1 எது, இதுதான் x1 இதுதான் x2 புரிஞ்சுதா? அப்போ 2 into x1 எவ்வளோ 1 plus a2 எவ்வளோ 1 into x2 எவ்வளோ 0.5 divided by a1 2 a2 1 2 plus 1 3. so final calculation எவ்வளோ வரும்னா 2 1s are 2, 0.5 into 1 0.5 தான். அப்போ 2 plus 0.5 எவ்வளோ 2.5, 2.5 by 3 வரும் ஃபைனல் ஆன்சர். 2.5 divided by 3 டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 5 by 6 வரும். ஓகே 5 by 6 வரும். கால்குலேட் பண்ணி பாருங்க 5 by 6 வரும். ஸோ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, எக்ஸ் கோஆர்டினேட் சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோன்னு வருது 5 by 6 வருது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்க 5 by 6 எக்ஸ் ஆக்சிஸில் எது வருது, இது பாருங்க ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். ஏன்னா 5 by 6 ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒய்யும் 5 by 6 தான். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணணும் நீட்டில். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் தெரிஞ்சிருச்சு. அதே வந்து சிலையும் டிலையும் 5 by 6 5 by 6ன்னு கொடுத்துருக்கான். ஒய்யை டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தானா அப்போ நம்ம என்ன பண்ணணும், தனியாக ஒய்யை கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 5 by 6ன்னு இருக்கிற ஒரே ஆப்ஷன் டி மட்டும்தான். ஸோ அதனால நம்ம என்ன சொல்கிறோம், டின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு ஆப்ஷன் தான் வந்து 5 by 6ன்னு இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில், ஐ மீன் எக்ஸ் கோஆர்டினேட்டில். ஸோ ஆப்ஷன் டின்னு சொல்லிடுறோம். ஆட்டோமேட்டிக்காக ஒய்யும் என்ன வரும், கால்குலேட் பண்ணிங்கன்னா 5 by 6 தான் வரும். வேணும்னா கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, எப்படி ஒய்யை கால்குலேட் பண்ணணும்னு தெரியும்ல. ஒய் கோஆர்டினேட் ஆஃப் ஒய் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு a1 into y1 plus a2 into y2 plus divided by a1 plus a2 கரெக்டா? அது அப்படி பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. புரிஞ்சுதா? இப்படி தான் என்ன பண்ணணும், ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதில் வந்து வெறும் பாயிண்ட் பார்ட்டிக்கல் கோஆர்டினேட்ஸாக கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஒரு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம கோஆர்டினேட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? கிளியரா? அடுத்த ஸ்லைட் பார்க்கலாமா? வாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் அ கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஆரிஜின்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஆர்ன்னு வச்சுப்போம். ஆரிஜின்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஆரில் ஒரு சின்ன டிஎம் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா என்னென்னா, அதோட பொசிஷன் எப்படி, அதோட பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், இன்டிகிரேட்டிங் டிஎம்ஆர் டிவைடட் பை இன்டிகிரேட்டிங் டிஎம். அதே மாதிரி எக்ஸ் கோஆர்டினேட் கேட்டாங்கன்னா இன்டிகிரேட்டிங் டிஎம் இன்டூ எக்ஸ் பை இன்டிகிரேட்டிங் டிஎம். ஸோ இதெல்லாம் ஃபார்முலாஸ். ஓகே, இதையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, இது என்னது, சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் அ கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஆரிஜின்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஆரில் ஒரு சின்ன மாஸ், டிஎம்னா சின்ன மாஸ் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா அது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், இந்த ஃபார்முலாஸை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபார்முலாஸை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து நம்ம ஒரு சம்மரி மாதிரி பார்க்கலாம். இது வரைக்கும் படித்ததெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வாங்க சம்மரி. ஓகே, சம்மரியில் என்னன்னா, சென்டர் ஆஃப் மாஸ் என்ன பார்த்தோம், சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்தோம். சென்டர் ஆஃப் மாஸோட டெஃபினிஷனும் பார்த்தோம், சென்டர் ஆஃப் மாஸ் நோட்டும் பார்த்தோம். இட் மே ஆல்சோ லை அவுட் சைட் த பாடி ஆல்சோ. சென்டர் ஆஃப் மாஸ் பாடிக்குள்ளே மட்டும் இருக்காது, பாடிக்கு வெளியவும் இருக்கும்னு கேள்விப்பட்டோம். இப்போ சென்டர் ஆஃப் மாஸில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன படித்தோம், ஒரு ஆரிஜின்லேருந்து ஒரு ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பார்ட்டிக்கல் மாஸ் m1ன்னு கொடுத்தா, இல்லை ஒரு பார்ட்டிக்கல் மாஸ் m2ன்னு கொடுத்தா, இல்லை ஒரு பார்ட்டிக்கல் மாஸ் m3ன்னு கொடுத்தா அதோட பொசிஷன் வெக்டார், பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னோம், மாஸ் 1 into r1 மாஸ் 2 into r2 plus மாஸ் 3 into r3 வெக்டார் டிவைடட் பை m1 plus m2 plus m3. இதுதான் ஃபார்முலான்னு படித்தோம். இது எதுக்கு, டு ஃபைண்ட் பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டார் கொஸ்டின்ல கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே வந்து எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் கேட்டால் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், எக்ஸ் கோஆர்டினேட் கேட்டால் m1 x1 plus m2 x2 plus m3 x3 டிவைடட் பை, இது என்னது எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது, இது வந்து ஒய் ஆக்சஸில் இருக்குது. எக்ஸ் கோஆர்டினேட் கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்.
அதே மாதிரி y கோஆர்டினேட் கேட்டால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? m1y1 plus m2y2 plus m3y3 divided by m1 plus m2 plus m3. ஓகே, இது எதுக்கு? மாஸ் கொடுத்துருந்தானா, when mass of the particle அப்படி ஏதாவது அப்படி கொஸ்டின் கேட்டானா நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். m1 மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் கொடுத்து பொசிஷனோ இல்லை xy கோஆர்டினேட்ஸ் கேட்டானா நம்ம இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணணும். ஓகே, இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க, இதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஏரியா கொடுத்துருந்தானா அதே சென்டர் ஆஃப் மாஸ் எல் லேமினா ஷேப், சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் யூனிஃபார்ம் லேமினா ஷேப். யூனிஃபார்ம் லேமினா ஷேப்னா தெரியும் இல்லைங்க, இந்த பிளேட் மாதிரி டயக்ராம்ஸு, இல்லை இந்த பாக்ஸ் மாதிரி டயக்ராம்ஸு, இல்லை ஆமாம் பாக்ஸ் இல்லைனா ரெக்டாங்கிள், இதை மட்டும் தான் கேட்பாங்க. இதுதான் யூனிஃபார்ம் லேமினா ஷேப். ஓகேங்களா, ரெக்டாங்கிள் பாக்ஸ் அந்த மாதிரி, ரெக்டாங்கிள் ஸ்கொயர் அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதோட சென்டர் ஆஃப் மாஸ், இப்போ பாக்ஸ் கேட்குறாங்க, இதோட சென்டர் ஆஃப் மாஸ், இல்லை ரெக்டாங்கிள் கேட்குறாங்க, இதெல்லாம் லேமினா ஷேப்ஸ். இதோட சென்டர் ஆஃப் மாஸ் கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலாஸ் என்னது? ஃபார்முலா என்னன்னு படித்தோம்? அதோட பொசிஷன் வெக்டார் அப்படி கேட்டாங்கன்னா பொசிஷன் வெக்டார் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் என்னன்னு படித்தோம்? a1 r1 plus a2 r2 plus a3 r3 வெக்டார் divided by a1 plus a2 plus a3. a என்னது? ஏரியா ஆஃப் தட் லேமினா ஷேப். ஓகேங்களா, ரெக்டாங்கிள் கேட்டால் ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஸ்கொயர் கேட்டாங்கன்னா ஸ்கொயரோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ அதே மாதிரி எக்ஸ் கோஆர்டினேட் கேட்டாங்கன்னா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னேன்? a1 x1. அது அதான் இப்போ ரப் பண்ணி நான் சொல்லி கொடுத்த பாருங்க. முன்னாடி என்ன சொன்னேன்? பார்ட்டிக்கல் என்ன கொடுப்பான்? மாஸ் கொடுத்துருவான். மாஸ் கொடுத்தா m1 r1 m1 x1 m1 y1 லேமினா ஷேப், யூனிஃபார்ம் லேமினா ஷேப்னு கொடுத்துருந்தா ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சுதா? அதில் என்னன்னா கொஸ்டின்ல அவனே மாஸ் கொடுத்துருப்பான், ஸோ அது பிரச்சனை கிடையாது. இதில் எப்படின்னா நம்ம தான் ஏரியாவையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம தான் ஏரியாவையும் டயக்ராமை பார்த்து ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் கோஆர்டினேட்ஸையும் நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணணும்? ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேவா? a1 x1 plus a2 x2 plus a3 x3. யாரா இந்த டைமில் கால் பண்ணிக்கிட்டு? ஸோ a3 x3 divided by a1 plus a2 plus a3. ஒரே செகண்ட். ஸோ புரிஞ்சுதா? இது போக சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் அ கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ பார்க்குறோம். புரிஞ்சுதா? அதோட ஃபார்முலாஸ் இதுதான். ஸோ இதையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி செட் கோஆர்டினேட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதோட பேஸ் ஒரு 2 சம் பார்க்கலாமா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7, லீனியர் மாஸ் டென்சிட்டி லாம்டா. லீனியர் மாஸ் டென்சிட்டி லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ்ன்னு சொல்றாங்க. வேற ஆல்ஃபா இஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்றாங்க. ஃபைண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, ஃபைண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கேட்குறாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து ஒரு ராடுன்னு வச்சுப்போம். இதோட லீனியர் மாஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? லீனியர் மாஸ் டென்சிட்டி எவ்வளோ? லாம்டான்னு சொல்லியிருக்காங்க. லாம்டா எதுக்கு ஈக்குவல்? ஆல்ஃபா இன்டூ எக்ஸ்க்கு ஈக்குவல். இப்போ இங்கே வந்து ஆரிஜினில் வந்து எக்ஸ் 0வா இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் எக்ஸ் வந்து எல் ஆகுது. ஓகே, இதோட சென்டர் ஆஃப் மாஸ், இந்த ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் தான் கேட்குறாங்க. ஓகே, இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்குல்ல, அப்போ லாம்டா இங்கே அந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டூ 0 என்ன ஆகிடும்? லாம்டா 0 ஆகிடும். லாம்டா வந்து 0 ஆகிடும். அப்போ லீனியர் மாஸ் டென்சிட்டி இந்த பாயிண்ட்ல என்ன இருக்கும்? 0 ஆகிடும். அப்போ என்ன அர்த்தம்? இந்த பாயிண்ட்ல மாஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸ்டார்டிங்ல மாஸ் 0ன்னு அர்த்தம். போக போக என்ன ஆகுது? மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். போக 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 இந்த ராடோட மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பாயிண்ட்ல வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நான் ஒன்று சொல்றேன், அது ஒன்று புரிஞ்சுதா? இனிஷியலாக வந்து
இந்த பாயிண்ட்ல மாஸ் ஜீரோவா இருக்குன்ட்டு ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. எக்ஸ் ஜீரோவா இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ல வந்து வேல்யூ ஜீரோ அப்ளை பண்ணா லாம்டா ஜீரோ வந்துடுது. அப்போ லீனியர் மாஸ் டென்சிட்டி இனிஷியலா ஜீரோவா இருக்கு. போக போக லீனியர் மாஸ் டென்சிட்டி இந்த ராடு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, கொஸ்டின் என்னது? ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது என்னது? இது என்ன ஆக்சிஸ்ல இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? ஸோ நான் ஒன்று சொல்றேன். ஒருவேளை கொஸ்டின்ல லாம்டா கான்ஸ்டன்டா கொடுத்துருந்தா, லாம்டாவை கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருந்தா அதோட சென்டர் ஆஃப் மாஸ் என்னவா வந்திருக்கும்? இப்போ இந்த கொஸ்டின்ல லாம்டா கான்ஸ்டன்ட்னு சொல்லல. ஒருவேளை கொஸ்டின்ல லாம்டா வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் என்னன்னு சொல்லுவீங்க? அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் என்னன்னு சொல்லணும்னா எக்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து L/2ன்னு சொல்லுவோம். ஓகே, L/2ன்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே வந்து இது ஒரு கேஸ் 1. ஓகே, இது கேஸ் 1. கேஸ் 2 என்னன்னா, அதுவே வந்து லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டூ எக்ஸ், வேற ஆல்ஃபா இஸ் கான்ஸ்டன்ட். இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது ஆல்ஃபாக்கு பதில் வேற கான்ஸ்டன்ட் ஏதாவது எடுத்துப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 3x சொல்றாங்க, வேற லாம்டா இஸ் ஈக்குவல் டு 11x சொல்றாங்க, இல்ல லாம்டா இஸ் ஈக்குவல் டு 7x சொல்றாங்க. இதுல என்னது 3, 11, 7 நம்பர்ஸ்லாம் என்னது? கான்ஸ்டன்ட் தானே. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டூ எக்ஸ், இல்ல 3x, 11x, 7xன்னு ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்து எக்ஸ் கேட்டாங்கன்னா அப்போ then what will be its center of mass? என்னவா இருக்கும் இதோட சென்டர் ஆஃப் மாஸ்? இதோட சென்டர் ஆஃப் மாஸ் என்னவா இருக்கும்னா the x coordinate of center of mass of x coordinate என்ன வரும்னா always 2l/3. ஓகே, then x coordinate of center of mass will always be 2l/3. ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக் மாதிரி. நீட்ல இது வரைக்கும் கேட்கல, ஆனா ஒரு வேலை இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட். ஓகே, நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நான் ஒன்னும் இதை வச்சு ஆன்சர் கொண்டு வரலாம். எது? இந்த ஃபார்முலா வச்சு டிரைவ் பண்ணலாம். எந்த ஃபார்முலா? இந்த ஃபார்முலா, சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதை வச்சு ஒரு சின்ன மாஸ், இதுல இருந்து ஏதாவது ஒரு சின்ன மாஸ் எடுத்து இன்டிகிரேட் பண்ணி நான் ஆன்சர் கொண்டு வரலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா ஷார்ட் ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்கன்றேன். புரியுதா? ஓகே, 2 மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் வச்சு கண்டுபிடிச்சோன்னா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு 10 நிமிஷத்துக்கு சம் போடுற மாதிரி வரும். நான் ஈஸியா சொல்றேன். கேட்டாங்கன்னா இந்த 2 கேஸ்ல மட்டும்தான் கேட்க முடியும். ஓகே, இது கேஸ் 1. 2 கேஸ்ல மட்டும்தான் இந்த கொஸ்டினை கேட்க முடியும் நீட்ல. ஸோ அதனால இதை நோட் டவுன் பண்ணுங்க. கேஸ் 1 இந்த மாதிரி லீனியர் மாஸ் டென்சிட்டி கொடுத்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு ஃபைன் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது? லீனியர் மாஸ் டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து L/2ன்னு வரும். அதே லீனியர் மாஸ் டென்சிட்டி வந்து லாம்டா எக்ஸ், இல்ல 3x, 11x, 7x இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்து எக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வில் பி ஆல்வேஸ் 2l/3. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னது? x is equal to 2l/3. ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். இதை நோட் டவுன் பண்ணுங்க, நோட் டவுன் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். உட்காந்து மற்ற பசங்க உட்காந்து 3x இன்டிகிரேட்டிங் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கிறப்போ நீங்க டக்கு ஞாபகம் வரணும் உங்களுக்கு. அன்னைக்கு வந்து ப்ரோ சொன்னாரு லீனியர் மாஸ் டென்சிட்டி இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்டு சென்டர் ஆஃப் மாஸ் கேட்டாங்கன்னா நம்ம என்ன எப்படி கண்ணை முட்டு நம்ம என்ன ஆப்ஷன் கிளிக் பண்ணணும்? 2l/3 ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதே லாம்டா கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருந்தா நான் கொஸ்டின்ல L/2ன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேயா? புரிஞ்சுதா? கிளியரா? அடுத்த கான்செப்ட்குள்ள போலாமா? இந்த கான்செப்ட்ல இருந்து இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டது இல்லைங்க. ஆனா ஒருவேளை கேட்டாங்கன்னா அதிகமா கேட்கப்படுற கொஸ்டின் இதுதான். இந்த லீனியர் மாஸ் டென்சிட்டி இந்த மாதிரி தான் கொஸ்டின் அதிகமா கேட்கறாங்க. சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்லயும் இந்த லீனியர் மாஸ்ல தான் இந்த ஒரு கேஸ்ல ஒன்று கேட்டிருந்தாங்க, அப்புறம் இதுல 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால ஒரு கொஸ்டினை எடுத்து நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். புரிஞ்சுதா? கிளியரா? லாம்டா கான்ஸ்டன்ட் கேட்டா L/2ன்னு கண்ணை மூடிட்டு எழுதணும். இல்ல லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் இல்லைனா 3x இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்டை கொடுத்து எக்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு 2l/3ன்னு எழுதிட்டு போயிட்டே இருக்கணும். கிளியரா? புரிஞ்சுதா? அடுத்த ஸ்லைட் போலாமா? வாங்க. அண்ட் இன்னொன்று முக்கியமாக ஒன்று சொல்ல மாட்டேன். லீனியர் மாஸ் டென்சிட்டியில் எப்போவுமே மாஸ் வந்து வேரியபிளாக இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லீனியர் மாஸ் டென்சிட்டினாலே மாஸ் வந்து வேரியபிளாக இருக்குன்னு அர்த்தம். மாஸ் வந்து வேரியபிளாக இருக்கும். டிஃப்ரெண்ட் மாசஸ் ஆக்ட் பண்ணும். புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ வாங்க அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்க. COM, சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் சம் ஸ்டாண்டர்ட் சிமெட்ரிக் பாடிஸ்.
ஓகே, யூனிஃபார்ம் ராட் ஆஃப் லென்த் எல். இது வந்து ஒரு யூனிஃபார்ம் ராடு, லென்த் எல் இருக்கு. இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் இதோட சென்டர் ஆஃப் மாஸ். இந்த பாயிண்ட் தான் இந்த ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். எக்ஸ் கோஆர்டினேட் வந்து L/2, ஒய் கோஆர்டினேட் 0. கரெக்டா? ஆரிஜின் 0லேருந்து 0,0ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த லென்த், இந்த ராட் வந்து எல் லென்த்தில் இருக்குன்னா இந்த எல் லென்த் ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ? L/2, 0. இது என்ன ஆக்சிஸ்ல இருக்கு? இது என்ன ஆக்சிஸ்ல இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு இந்த ராடு. அதனால எக்ஸ் ஆக்சிஸ் என்னது? L/2, ஒய் கோஆர்டினேட்டை 0ன்னு எடுத்துக்கிறோம். புரிஞ்சுதா? L/2. இப்போ இதை பாருங்க, இது யூனிஃபார்ம் ராடு ஆஃப் லென்த் எல். இந்த ஆப்ஷன் பாருங்க, ராட் ஹேவிங் லீனியர் மாஸ் டென்சிட்டி. இப்போ இந்த ராட்ல என்ன இருக்கு? லீனியர் மாஸ் டென்சிட்டி இருக்கு. அப்போ இந்த மாஸோட சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம என்னன்னு படிச்சோம்? இந்த ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம என்னன்னு படிச்சோம்? நல்லா ஞாபகம் பண்ணுங்க, போன ஸ்லைட்ல தான் பார்த்தோம். இந்த மாதிரி லீனியர் மாஸ் டென்சிட்டி கொடுத்து லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ்னு கொடுத்தானா, இங்க பாருங்க லாம்டா கான்ஸ்டன்ட்னு கொடுக்கல, டென்சிட்டி ஹேவிங் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ்னு சொல்றான். அப்போ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ இருக்கும்? கண்ணை மூடிட்டு 2L/3ன்னு போட்டுருணும். எவ்வளோ? 2L/3, 0. இது 0 எதுக்குன்னா ஒய் ஆக்சிஸ்ல 0, எக்ஸ் ஆக்சிஸ்ல அது 2L/3. புரிஞ்சுதா? ஆரிஜின் வந்து 0,0ன்னு எடுத்துக்கிறோம். புரிஞ்சுதா? கிளியரா? அதே வந்து லாம்டா. What if they ask lambda is constant? Rod having linear mass density lambda, where lambda is constant ன்னு எடுக்கிறப்போ அதோட சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ? L/2. புரிஞ்சுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துங்க. இதுல வந்து யூனிஃபார்ம் ராட் ஆஃப் லென்த் எல்ல வந்து லாம்டா வந்து என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்டா தான் இருக்கும். புரிஞ்சுதா? இதுலலாம் லாம்டா கான்ஸ்டன்டா இருக்கும். அதனால தான் இதோட சென்டர் ஆஃப் மாஸ் என்னன்னு வருது? L/2ன்னு வருது. புரிஞ்சுதா? எக்ஸ் இதெல்லாம் எக்ஸ் கோஆர்டினேட்ல பேசுறேன். L/2, 2L/3 எல்லாம் எக்ஸ் கோஆர்டினேட்ல. ஒருவேளை இப்படி ராட் கேட்டானா இதோட இப்படி யூனிஃபார்ம் ராட் ஆஃப் லென்த் எல்னு கொடுத்துட்டானா என்ன அர்த்தம்? இது ஒய் ஆக்சிஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? 0,L/2ன்னு எழுதுவோம். புரிஞ்சுதா? எக்ஸ் 0ன்னு எடுத்துப்போம், ஒய் L/2ன்னு எடுத்துப்போம். இந்த எக்ஸ் ஒய்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸ் ஒய் கோஆர்டினேட்ஸ்லாம் எதுக்கும் நான் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். ஓகேயா? அடுத்த ஸ்லைட் பார்க்கலாமா? வாங்க. ஸோ இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் ரிங், குவாட்ரண்ட் ஆஃப் யூனிஃபார்ம் ரிங், யூனிஃபார்ம் செமி சர்க்குலர் டிஸ்க், இந்த 3 டயக்ராம்ஸோட சென்டர் ஆஃப் மாஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க, இப்போ இந்த டயக்ராம் இருக்கு பார்த்தீங்களா, யூனிஃபார்ம் சர்க்குலர் ரிங். இங்கே வந்து சென்டர் ஆஃப் மாஸ் இதுன்னு எடுத்துக்கலாமா? இதுதான் இதோட ஆக்சுவல் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேங்களா? இதுதான் ஆரிஜின். ஸோ ஆரிஜின்னா இதுதான் 0,0. அப்போது இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இது 0 தான், ஒய் ஆக்சிஸில் இது இவ்வளோ மேலே போகுது. ஓகே, இதுதான் ஒய் ஆக்சிஸ் இதோட இது. அப்போது இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ தெரியுங்களா? எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் வந்து 2r/π. ஒய் ஆக்சிஸில் 2r/π. இது இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம 2r/πன்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? அதே மாதிரி இப்போ 4th டயக்ராம் வாங்க. குவாட்ரண்ட் ஆஃப் யூனிஃபார்ம் ரிங், இதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இதுதான், இந்த பாயிண்ட் தான். ஓகேங்களா? இதுதான் இதோட சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ இதுதான் ஆரிஜின் 0,0. ஓகே, 0,0. இப்போ சேம் இதே மாதிரி தான் இதுவும் இந்த டைரக்ஷன்ல மேலே போகுது. ஆனால் இது என்னது ஒய் ஆக்சிஸ். ஆனால் இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சிஸும் இருக்கு. ஆனால் இது என்னது? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த பக்கம் இருந்தால் தான் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். கரெக்டா? ஸோ இது வந்து இதுவும் 2r/π தான், இதுவும் 2r/π தான். ஆனால் இந்த பக்கம் இருக்கிறதுனால இது வந்து நெகட்டிவ் 2r/π. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்றோம்னா, குவாட்ரண்ட் ஆஃப் யூனிஃபார்ம் ரிங்கோட சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோனா, ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ்ல நெகட்டிவ் 2r/π, பாசிட்டிவ்ல பாசிட்டிவ் 2r/π. ஓகே, இது வந்து குவாட்ரண்ட் ஆஃப் யூனிஃபார்ம் ரிங். நெக்ஸ்ட் வாங்க, கீழே வாங்க. கீழே இப்போ என்ன பார்க்குறோம்? யூனிஃபார்ம் செமி சர்க்குலர் டிஸ்க். யூனிஃபார்ம் செமி சர்க்குலர் டிஸ்கோட சென்டர் ஆஃப் மாஸ் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதே தான், சேம் இந்த பாயிண்ட்ல தான் இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். இது ஆரிஜினில் இருக்குது 0,0. இது அதே மாதிரி தான் மேலே இந்த டைரக்ஷன்ல போகும். ஓகேவா? ஆனால் இது என்னது? செமி சர்க்குலர், இது வந்து யூனிஃபார்ம் சர்க்குலரிங். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கும் ஏரியாலாம் டிஃப்ரெண்ட் ஆகும். சர்க்குலர் ரிங்குக்கும் செமி சர்க்குலர் டிஸ்க்குக்கும் நிறைய ஏரியா டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கு. இதுல 2r/πனா, இதுல 0,2r/πனா, அதே யூனிஃபார்ம் செமி சர்க்குலர் டிஸ்க்ல வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 0 தான், ஒய் ஆக்சிஸ் வந்து 2r/π இருக்கிற இடத்துல
4r by 3 பைன்னு வரும். ஓகே, 4r by 3 பைன்னு வரும். ஓகே, இந்த 3 டயக்ராம்ஸோட 3 சென்டர் ஆஃப் மாஸ் இதுதான். புரிஞ்சுதா? ஸோ இது போக இன்னும் ஒரு 2 டயக்ராம்ஸ் இருக்கு, அதையும் பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க 2 டயக்ராம்ஸில் ஃபர்ஸ்ட் 6th டயக்ராம் பாருங்க. யூனிஃபார்ம் ஹெமிஸ்பெரிக்கல் ஷெல் ஆர் ஹாலோஸ்பியர். இதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இங்கே இருக்கும். இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே எங்கேயோ இருக்கும். ஓகே, இங்கே இருக்கும். ஸோ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எவ்வளோனா இங்கேருந்து இது வரைக்கும். இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ தெரியுமா? r/2. இதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து r/2. ஓகேங்களா? அதே மாதிரி யூனிஃபார்ம் சாலிட் ஸ்பியர், இது வந்து ஹெமிஸ்பெரிக்கல் செல் ஆர் ஹாலோஸ்பியர் இது. அதே யூனிஃபார்ம் சாலிட் ஸ்பியரோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே வரும்னா அதுவும் இந்த ஆங்கிளில் தான் எங்கே வரும், இங்கே தான். ஓகே, இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோனா சேம் இல்லை, சாரி, 3r/8ன்னு வரும். இதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து 3r/8. ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா ப்ரோனா? ஆமாம், ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா டிடின்ட் வாட் இஸ் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் யூனிஃபார்ம் சாலிட் ஸ்பியர்னு கேட்டாலும் டக்குன்னு 3r/8ன்னு சொல்லணும் இல்லையா? அதே மாதிரி யூனிஃபார்ம் ஹெமிஸ்பெரிக்கலோட செல்லோட சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோனா உட்காந்து கேல்குலேஷன் போட்டுட்டு இருப்போம், டக்குன்னு r/2ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எது? இந்த எல்லா டயக்ராம்ஸோட சென்டர் ஆஃப் மாஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். யூனிஃபார்ம் சர்க்குலர் ரிங் இது, குவாட்ரண்ட் ஆஃப் யூனிஃபார்ம் ரிங் இது, யூனிஃபார்ம் செமி சர்க்குலர் டிஸ்க் இது, ராட் யூனிஃபார்ம் ராட் ஆஃப் லென்த் L, ராட் ஹேவிங் லீனியர் மாஸ் டென்சிட்டி. ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது போக இன்னும் ஒரு சில டயக்ராம்ஸ்லாம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க 8th 9th 10 இதான் கடைசி 3 டயக்ராம்ஸ். ஓகே, யூனிஃபார்ம் ரைட் ட்ரையாங்குலர் ஷீட் ஆர் லேமினா. ஓகேங்களா? இதில் வந்து இந்த ட்ரையாங்கிளில் பிரெத்து வந்து பேஸ் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க, ஹைட் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குன்னா இதை சிமெட்ரிக்கலாக நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா இங்கே எங்கேயோ இந்த பாயிண்டில் ஏதோ வரும். ஓகேங்களா? இந்த பாயிண்டில் வரும், இங்கே ஏதோ ஒரு பாயிண்டில் தான் வரும். ஓகே, குத்து மதிப்பாக போடுறேன் சென்டர் ஆஃப் மாஸ்ன்ட்டு. ஸோ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோனா சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் யூனிஃபார்ம் ரைட் ட்ரையாங்குலர் ஷீட் ஆர் லேமினா எவ்வளோனா 2a/3, 2b/3. இதுதான் இதோட சென்டர் ஆஃப் மாஸ். 2a/2a என்னது 2base/3, 2 height/3. ஓகே, ஏன்றது நான் சும்மா இதுக்கு ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இங்கே பாருங்க யூனிஃபார்ம் ஹாலோ கோன். இது வந்து அதே மாதிரி தான், சிமெட்ரிக்கலாக பிரேக் பண்ணாலே தெரிஞ்சிடும் இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கேன்ட்டு. இங்கே எங்கேயோ வரும். ஓகே, இங்கே எங்கேயோ வரும். ஸோ இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு வச்சுப்போம். யூனிஃபார்ம் ஹாலோ கோனோட சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோனா h/3. ஓகேயா? அதே மாதிரி யூனிஃபார்ம் சாலிட் கோன் அதோட சென்டர் ஆஃப் மாஸும் எங்கேயோ இந்த ஆங்கிளில் தான் எங்கேயோ வரும், இங்கே எங்கேயோ வரும். ஓகே, இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோனா கீழே எழுதிக்கிறேன். யூனிஃபார்ம் சாலிட் கோனோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து h/4. ஓகேயா? புரிஞ்சுதா? இதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த ஸ்லைட் பார்க்கலாமா வாங்க. ஸோ இப்போ வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ரிமைனிங் பார்ட் பார்க்கலாம். ஐயோ, இன்னும் சென்டர் ஆஃப் மாஸா? ஆமாம், இன்னும் இருக்குது. அவ்வளோதான், இது ரிமைனிங் பார்ட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். இது இன்னும் லெக்சர் இருக்குது, இன்னும் லெக்சர் லிட்டரலாக இன்னும் ஒரு 1 hour 1.5 hour இன்னும் இருக்குது ஆக்சுவலி. ஓகேங்களா? என்னன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம என்னென்னலாம் படித்தோம்னா எப்படி சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு பாடியில் கண்டுபிடிக்கணுன்றத படித்தோம். ஓகேங்களா? ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு பாடியில் எப்படி கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கோஆர்டினேட்லையும் ஒய் கோஆர்டினேட்லையும் அந்த பாடியோட சென்டர் ஆஃப் மாஸை எப்படி கண்டுபிடிக்கணுன்றத பார்த்தோம். எல்லா பாடிஸும் பார்த்தோம். கரெக்டா? ஸோ அது போக வந்து இப்போ மிச்சம் இருக்கிற சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ரிமைனிங் பார்ட். சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ரிமைனிங் பார்ட்னா சிம்பிளாக சொல்கிறேன். லாட்டி சாக்கோப்பை தெரியுமா? எல்லாருக்கும் அந்த சாக்லேட் தெரியும். சாக்லேட் தானே அது, பேன் கேக். சரி, கேக், வாட்எவர், கேக்கோ சாக்லேட்டோ. இப்போ லாட்டி சாக்கோப்பை எங்கிட்டே இருக்குன்னு வைங்க. லாட்டி சாக்கோப்பை நான் சாப்பிட்டுறேன். ஒரு பைட் எடுக்கிறேன். ஒரு பைட் லாட்டி சாக்கோப்பை எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இப்போ ஒரு முழு லாட்டி சாக்கோப்பையை கையில் கொடுத்து டே இதோட சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிடான்னு என் தம்பி கிட்ட கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், இதான் இதோட சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். கரெக்டா? ஒரு சர்க்கிளோட சென்டர் ஆஃப் மாஸ் இதான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். சரி, ஓகே. அதுவே வந்து நான் கடிச்சிடுறேன், ஒரு பார்ட் கடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஒரு பார்ட்டை கடிச்சிட்டு இப்போ இதோட சென்டர் ஆஃப் மாஸை சொல்கிறான்னு சொன்னால் அவனால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். எப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அவனால் வந்து ரிமைனிங் ஏரியாவோட சென்டர் ஆஃப் மாஸை ரிமூவ் ஆன ஏரியாவை விட்டுட்டு ரிமைனிங் ஏரியாவோட சென்டர் ஆஃப் மாஸை அவனால் சொல்ல முடியும். ஓகேங்களா? அதுக்கான ஃபார்முலா என்னன்னா
அது லாட்டி சாக்கோபைன்னு எடுத்துக்கோங்க. சில பேர் பொண்ணுங்கள்லாம் இப்போ டைரி மில்க் சில்க்கு அதை விட்டிங்களேன்னா ஸோ அதையும் எடுத்துக்கோங்க. டைரி மில்க் சில்க்கை சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு முழு டைரி மில்க் வந்து எப்படி இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் தானே இருக்கும். அப்போ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே தானே இருக்கும். இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? சிம்பிள் L/2 தானே இதோட சென்டர் ஆஃப் மாஸ். எக்ஸாக்ட் சாரி, இது ஒய் ஆக்சிஸில் இருக்குது ஆக்சுவலி. அப்போ இது வந்து என்னது 0, இதோட சென்டர் ஆஃப் மாஸ். அதே வந்து இப்போ என்ன பண்ணுறேன், இவ்வளோ கடிச்சிடுறேன். கடிச்சிட்டு இப்போ சொல்லுங்க பார்க்கலான்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ வாங்க, அதோட ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் கோஆர்டினேட் ஃப்ரம் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு a1 x1 minus a2 x2 divided by a1 plus a2 இதில் a1 என்னது கம்ப்ளீட் ஏரியா, a1 வந்து என்னது கம்ப்ளீட் டைரி மில்கோட ஏரியாவை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் a2 என்னது ஏரியா ரிமூவ்டு. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ சாப்பிட்டேனோ அந்த ஏரியாவை எடுத்துக்கணும். இந்த ரெண்டு ஏரியா வச்சு நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? ரிமைனிங் பார்ட்டோட சென்டர் ஆஃப் மாஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ரிமைனிங் பார்ட், இதுதான் ஃபார்முலா. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி y கோஆர்டினேட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும்? என்ன ஃபார்முலா? சேம், a1 x இருக்கிற இடத்துல y1 minus a2 y2 divided by a1 plus a2. அது சரி, x1 x2 என்னன்னு நீங்க சொல்லவே இல்லையே. x1 என்ன, இதுல x1 என்ன, x2 என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கோஆர்டினேட்ஸ் என்னன்னா சிம்பிள் x1 and x2 நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நோட் கொஞ்சம் டீட்டெயில்டாக எழுதணும். ஏதாவது இடம் இருக்கா? ஓகே, இருங்க, டீட்டெயிலாக எழுதுறேன். ஸோ நோட் x1 and x2 are distance of center of mass of a1 and a2 from any origin. புரிஞ்சதா? இதுதான் x1 and x2 என்னது டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் a1 and a2 ஃப்ரம் எனி ஆரிஜின். புரிஞ்சதா? அதே மாதிரி தான் y1 and y2க்கும் அதே தான். ஓகே, புரிஞ்சதா? சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ரிமைனிங் பார்ட் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது. ஸோ வாங்க, இதை பேஸ்டு ஒரு 2 சம் பார்க்கலாம். ஸோ ஓகே, இதோட பேஸ்டு எந்த சம்மும் இல்லை போல. அடுத்த ஸ்லைடு பார்க்கலாமா? ஓகே, இங்கே வந்துட்டோமா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். என்ன டாபிக்? இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? யாராவது பிரேக் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்க. இங்கேருந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே ஃபுல்லாக சென்டர் ஆஃப் மாஸோட மோஷன்ஸை பற்றி பார்ப்போம். வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், அதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ வாங்க பார்ப்போம். ஓகே, ஆர்னா என்ன நம்ம ஆல்ரெடி படித்தோம். என்னது? பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம என்னன்னு படித்தோம். பொசிஷன் வெக்டார் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னு சொன்னோம். m1 r1 plus m2 r2 plus m3 r3 goes on divided by m1 plus m2 plus m3. இது என்னது? பொசிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம். இப்போ இது என்னது? வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். புரிஞ்சதா? இப்போ வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸோட ஃபார்முலா என்ன? m1 v1 plus m2 v2 plus m3 v3 goes on divided by m1 plus m2 plus m3. அதே மாதிரி ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? m1 a1 plus m2 a2 plus m3 a3 goes on divided by m1 plus m2 plus m3. இந்த 3 ஃபார்முலாஸை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்ன விஷயம்னா, கொஸ்டின்ல இதை கொடுத்துருக்கான். என்னது? பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்கான், பொசிஷன் கிவன். ஆனால் அவன் கேட்கறது என்னன்னா வெலாசிட்டி. நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? வெலாசிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கன்னா, இந்த பொசிஷன் வெக்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணீங்கன்னா, பொசிஷனை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணா வெலாசிட்டி. கரெக்ட் தானே? இதே ஃபார்முலா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா m1 dr by dt ன்னு எடுத்துப்போம். dr1 plus dt, m2 dr2 by dt அப்படி எடுத்துப்போம். புரிஞ்சுதா? அதே மாதிரி கொஸ்டின்ல வெலாசிட்டி கொடுத்துருக்கான், ஆனா ஆக்சிலரேஷன் கேட்கறான். ஓகேங்களா? கொஸ்டின்ல கிவன் வெலாசிட்டி கொடுத்துருக்கான், ஆனா ஆக்சிலரேஷன் கேட்கறான்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சிலரேஷன் கிடைக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சது தான்.
ஓகே, வெலாசிட்டி எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணோம்? வெலாசிட்டியை வித் ரெஸ்பெக்ட் டு டைமோட டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சிலரேஷன் கிடைக்கும். புரிஞ்சுதா? கிளியரா? அவன் வந்து டைரெக்டாக வெலாசிட்டி கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அவன் பொசிஷன் கொடுத்து கூட வெலாசிட்டி நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னு கேட்பான். அதே மாதிரி ஆக்சிலரேஷனை டைரெக்டாக கொடுப்பானான்னு கூட தெரியாது. அப்படி இருக்கிறப்போ ஆனால் கண்டிப்பாக வெலாசிட்டி கொடுத்துருப்பான். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்? இந்த வெலாசிட்டியை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆக்சிலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் கொண்டு வரணும். புரிஞ்சுதா? இதோட பேஸ்டு ஒரு சம்ஸ் போடலாமா? வாங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரியும். ஸோ வாங்க சம்குள்ளே போகலாம். Question number 9. Question number 9 என்ன கொடுத்துருக்கான்? An impulse gives a velocity of 14 meter per second to the heavier block in the direction of the lighter block. இங்க first ஒன்று சொல்லுங்க. An impulse gives a velocity of 14 meter per second to the heavier block. ஹெவியர் பிளாக்ல 14 மீட்டர் per second velocity ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகே, எந்த டைரக்ஷன்ல? இந்த டைரக்ஷன் ஆஃப் தி லைட்டர் பிளாக். இதான் 4 kgனா லைட்டர் 10 kg விட. அப்போ இந்த டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன்ல வெலாசிட்டி இம்பல்ஸ் வந்து வெலாசிட்டி ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லுது. ஓகேங்களா? இம்பல்ஸ் வெலாசிட்டி கொடுக்குதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு வெலாசிட்டி கொடுக்குது? 14 மீட்டர் per second. ஓகே, டு தி ஹெவியர் பிளாக் இன் த டைரக்ஷன் ஆஃப் லைட்டர் பிளாக். ஹெவியர் பிளாக்குக்கு இன் டைரக்ஷன் ஆஃப் லைட்டர் பிளாக்ல 14 மீட்டர் per second வெலாசிட்டி கொடுக்குது. த வெலாசிட்டி ஆஃப் தி சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ போன ஸ்லைடில் தான் பார்த்தோம் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஆக்சிலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதுக்கு ஃபார்முலாஸை பார்த்தோம். ஸோ இந்த ஃபார்முலாஸை அப்ளை பண்ணி வாங்க ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஸோ velocity of center of mass ஓட ஃபார்முலா என்ன? m1 v1 plus m2 v2 divided by m1 plus m2. கரெக்டா? divided by m1 plus m2. ஓகே, இங்க v1 இதான் v1 ன்னு எடுத்துப்போம். ஓகே, இதான் v1. v2 கொடுக்கல அவங்க. ஸோ நம்ம என்னன்னு எடுத்துப்போம்? v2 0ன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ m1 எவ்வளோ? 10 kg. 10 into 14. v1 எவ்வளோ? 14 plus m2 எவ்வளோ? 4 into velocity கொடுக்கல. ஸோ 0ன்னு எடுத்துக்கிறோம். divided by m1 plus m2. 10 plus 4. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 10 into 14 by 14. 14 கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் 10 மீட்டர் per second. ஸோ ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். சிபிஎஸ்இ ஐபிஎம்டி 2002ல் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேயா? புரிஞ்சுதா? அடுத்த ஸ்லைடு பார்க்கலாமா? வாங்க. ஸோ இன்னொரு கொஷின் பாருங்க. கொஷின் நம்பர் 10. ஃபைண்ட் தி ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் போத் த பிளாக்ஸ். ஓகே, இதோட சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு பிளாக்ல ஆக்சலரேஷன் என்னென்ன டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணுதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். இது வந்து வெயிட் லெஸ் 1 kg 2 kg விட லெஸ் வெயிட் பிளாக். கரெக்டா? அப்போ இது மேலே போகும். இந்த பிளாக் வந்து மேலே போகும் ஆக்சலரேஷன். இந்த பிளாக் கீழே இறங்கும். கரெக்டா? எது வெயிட் அதிகமாக இருக்கும் அதானே கீழே இறங்கும். ஸோ இந்த பிளாக் வந்து கீழே இறங்குதுன்னு நினச்சப்போ இந்த பிளாக் மேலே போகுதுன்னு நினைப்போம். புள்ளியில் இது சிங்கிள் ஃபிக்ஸ்டு புள்ளியில் இப்படி தானே வந்து இந்த பிளாக்ஸோட மோஷன் நடக்கும். ஒன்று கீழே ஒன்று மேலே, ஒன்று கீழே ஒன்று மேலேன்ட்டு. ஸோ அதனால 1 kg வந்து மேலே போகுது, 2 kg வெயிட்டால கீழே வருது. ஸோ இதோட ஆக்சலரேஷன் மேலே போகுது, இதோட ஆக்சலரேஷன் கீழே போகுது. ஓகே, நான் ஆல்ரெடி வந்து உங்கள் லாஸ் ஆஃப் மோஷனில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட ஆக்சலரேஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? சிங்கிள் ஃபிக்ஸ்டு புள்ளி இல்லை ஆட்டூட் மிஷினோட ஆக்சலரேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? நார்மலாக பேசிக்காக நெட் ஃபோர்ஸ் acceleration is equal to net force divided by net mass. இதான ஃபார்முலா. கரெக்டா? ஸோ இதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது? கீழே 1g ஆக்ட் பண்ணும், வெயிட் ஆக்ட் பண்ணும். இது கீழே வந்து 2g ஆக்ட் பண்ணும். கரெக்டா? டென்ஷன் ஆக்ட் பண்ணாது, ஏன்னா டென்ஷன் வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, இன்டர்னல் ஃபோர்ஸை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கூட சேர்த்துக்க கூடாது. ஆக்சலரேஷன் இந்த 1g 2gலாம் என்னது? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். டென்ஷன் வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ். அதனால நம்ம டென்ஷனை எடுத்துக்க மாட்டோம். ஓகே, ஸோ நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ? நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். ஸோ 2g 1g என்ன பண்ணுறோம்? 2g minus 1gன்னு சொல்கிறோம். 2g minus 1g டிவைடட் பை நெட் மாஸ் எவ்வளோ? 2 plus 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ? g/3 தான் இதோட ஆக்சலரேஷன். அப்போது g/3 மேலே போகுது, g/3 கீழே வருது. கரெக்டா? இப்போ என்ன பண்ணுவோம்? சைனோட எழுதிப்போம். ஓகே, மேலே போகிற ஆக்சலரேஷனை பிளஸ் g/3ன்னு சொல்கிறோம், கீழே வரதா மைனஸ் g/3ன்னு சொல்கிறோம். கரெக்ட் தானே? கீழேனா ஏ கீழே ஆச்சுன்னா அதோட g எவ்வளோ? மைனஸ் g தானே. ஸோ கீழே வர ஆக்சலரேஷனை மைனஸ் g/3ன்னு சொல்கிறோம். ஸோ இதை வச்சு வாங்க
சென்டர் ஆஃப் மாஸ், ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸோட ஃபார்முலா என்னது? m1 வெக்டார் a வந்து வெக்டார், ஓகேங்களா? ஆக்சலரேஷன் வெக்டார்ல எழுதுறோம். m1 a1 வெக்டார் பிளஸ் m2 a2 வெக்டார் டிவைடட் பை m1 பிளஸ் m2. கரெக்டா? ஓகேயா? இது கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இப்படி எழுதுறேன். ஸோ இஸ் ஈக்குவல் டு m1 நம்ம என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். m1 என்னது? இதில் நம்ம 2 kgன்னு எடுத்துப்போமா? இதில் m1 ஓகே, m1 வந்து 2 kgன்னு எடுத்துப்போம். m2 வந்து உங்கள் வைஸ் வர்சா எப்படி எடுத்தாலும் ஆன்சர் ஒன்று தான். ஸோ m1 வந்து நம்ம 2 kgன்னு எடுத்துக்கலாம். 2 m1ஓட கிராவிட்டி எவ்வளோ? -g/3, ஐ மீன் a1ஓட ஆக்சலரேஷன். அதே மாதிரி m2 எவ்வளோ? 1. a2 எவ்வளோ? இதுதான் a2, இதுதான் a1. ஓகே, a2 எவ்வளோ? ப்ளஸ் g/3. ஸோ பாசிட்டிவ் g/3 டிவைடட் பை 3. கரெக்டா? இப்போ என்ன ஆகிடும்? -2g/3 ஆகிடும். இதை நான் இங்கே இப்படி கீழே ஆக்சலரேஷன் இங்கே எழுதிடுறேன். கீழே -g/3. ஓகே, இப்போ இது என்ன ஆகிடும்? -2g/3 ஆகிடும். இது ப்ளஸ் g/3/3 ஆகிடும். கரெக்டா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் இங்கே எழுதுறேன். இங்கே என்ன ஆகிடும்? -g/3 ப்ளஸ் g/3 என்ன ஆகிடும்? -g/3 ஆகிடும். -g/3/3 இந்த 3 கீழே போயிடும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது? -g/9. கரெக்டா? -g/9. இது என்னது? நெகட்டிவ். நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் டவுன்வர்ட்ஸ் லேக் பண்ணுதுன்னு அர்த்தம். புரியுதா? ஆக்சலரேஷன் நெகட்டிவா இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் டவுன்வர்ட்ஸ் லேக் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன? g/9 டவுன்வர்ட்ஸ். ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதா? அடுத்த ஸ்லைடு போலாமா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது? ஃபோர்ஸ் ஆன் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேங்களா? ஃபோர்ஸ் ஆன் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாடி இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஒரு பாடி, சும்மா ஒரு வரைகிறேன், ஒரு பாடி இருக்கு. இந்த பாடி மேலே வந்து நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. F1, F2, F3 அந்த மாதிரி FN ஃபோர்ஸஸ், நிறைய n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் இந்த பாடியில் ஆக்ட் பண்ணுது. இந்த பாடி என்ன ஆகுது? ஒரு a ஆக்சலரேஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. என்ன ஆக்சலரேஷனில்? சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சலரேஷனில் இந்த பாடி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த பாடியோட ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாடியோட Fnet எவ்வளோ? Fnet என்ன? டோட்டல் ஃபோர்ஸ் என்னென்ன ஆக்ட் பண்ணுது பாடி மேலே? F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார் ப்ளஸ் F3 வெக்டார் goes on Fn vector, n number of vectors. Okay, n number of forces. Fnet is equal to F1 plus F2 plus F3 goes on. இப்போ Fnet நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஃபோர்ஸ் ஓட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். கரெக்டா? ஆனா ஃபோர்ஸ் ஆன் சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, ஃபோர்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். புரிஞ்சுதா? ஃபோர்ஸ் ஆன் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். இப்படி தான் கண்டுபிடிப்போம். ஸோ இதை வச்சு இன்னொரு ஃபார்முலாவும் நம்ம டிரைவ் பண்ணலாம். என்னது? ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு Fnet பை மாஸ்ன்னு சொல்லலாம். Fnet பை மாஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இதையும் சென்டர் ஆஃப் மாஸ் எழுதாதீங்க, நெட் ஃபோர்ஸ் எழுதுங்க. டோட்டல் ஃபோர்ஸ். ஓகே, டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் ஆன் சென்டர் ஆஃப் மாஸ். அதே மாதிரி ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? Fnet பை m வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க, இந்த ரெண்டு ஃபார்முலாஸை. இதை வச்சு சம்ஸ் பார்க்கலாம். இந்த கொஷினில் உங்களுக்கு எவ்வளோ கான்செப்ட் புரிஞ்சதுன்ட்டு இந்த கொஷினில் நீங்கள் நல்லா மாட்டுவீங்க, பார்க்குறீங்களா? ஸோ ஓகே, இந்த கொஷினோட ஆன்சர் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 11, CBSE AIPMP 2002. நான் இப்போ போன ஸ்லைடில் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சிருந்துச்சுன்னா இதோட ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க. ஃபார் தி மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் விச் இஸ் கரெக்ட்? எது கரெக்ட்? 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். 1 2 3 5. ஓகே, சில பேர் வந்து h is equal to r நினச்சிருப்பீங்க, சில பேர் h is equal to 2r நினச்சிருப்பீங்க. ஆனால் கரெக்டான ஆன்சர் என்னன்னா நோ ரிலேஷன் பிட்வீன் h and r தான். ஓகே, எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். நம்ம என்ன படித்தோம்? ஆக்சிலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் என்னன்னு படித்தோம்? Fnet பை
மாஸ்ன்னு படிச்சோம் கரெக்டா. இது எதுல டிபெண்ட் ஆகுது? ஆக்சலரேஷன் என்ன எது கூட ரிலேஷனோட இருக்கு? ஒன்னு டோட்டல் ஃபோர்ஸோட ரிலேஷன் கூட இருக்கு, இல்லைன்னா மாஸோட ரிலேஷன்ல இருக்கு. இது ஹெச் ஹைட், இது வந்து ஃபோர்ஸ், இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இது. ஓகே, இது என்னது? டைரக்ஷன், ஃபோர்ஸோட டைரக்ஷன் இது. ஓகே, டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் கூடலாம் எந்த ரிலேஷனும் கிடையாது ஆக்சலரேஷன். ஓகே, அதே மாதிரி ஹைட்டோட என்ன ரிலேஷன் இருக்கு? அதே மாதிரி ரேடியஸ் ஆரோட என்ன ரிலேஷன் இருக்கு ஆக்சலரேஷனுக்கு? ஒரு ரிலேஷனுமே இல்லையே. ஆக்சலரேஷனோட ரிலேஷன் வெறும் டோட்டல் ஃபோர்ஸோடையும் அந்த பாடியோட மாஸோடையோ தான் இருக்கு. இதே கொஸ்டினை இதே மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் கேட்டுட்டு இந்த டயக்ராமுக்கு பதில் இப்படி கேட்டிருந்தானா என்னன்ட்டு 5 kg 10 நியூட்டன் இப்படி கேட்டிருந்தானா அப்போ கண்டுபிடிச்சிருக்கலாம் இதோட மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ? எஃப் நெட் பை எம். எஃப் நெட் எவ்வளோ? 10. 10/5 எவ்வளோ? 1/2. ஸோ 0.5 நியூட்டன் அப்படின்னு 0.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், சாரி நியூட்டன் சொல்கிறப்ப மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, கொஸ்டினை நல்லா கவனிங்க. எது கூட என்னென்ன ரிலேஷன் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்குங்க. சம்மந்தமே இல்லாமல் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு. ஃபோர்ஸோட டைரக்ஷனும் ஹைட்டு ரேடியஸ் கொடுத்துருக்கான். இந்த மூணுமே வந்து சம்மந்தமே கிடையாது எதுக்கு? ஆக்சலரேஷன் கூட. ஆனால் கேட்டிருக்கிறது கொஸ்டின் பாருங்க, மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் வச்சு ஃபைண்ட் அவுட் எப்படி பண்ணுவீங்கட்டு. பசங்க என்ன பண்ணுவாங்க? இருக்கிறத வச்சு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. கான்செப்ட்ஸை புரிஞ்சவங்க தான் பார்ப்பாங்க, என்னடா இது ஹைட்டு ரேடியஸ்லாம் கொடுத்துருக்கான், ஆக்சலரேஷனுக்கும் ரேடியஸ்க்கும் சம்மந்தமே இல்லையே, ஆக்சலரேஷனுக்கும் ஹைட்டுக்கும் சம்மந்தமே இல்லையே. அதே மாதிரி ஃபோர்ஸ் பாருங்க, இது மேலே அப்ளை ஆகிற மாதிரி கூட அவன் டைரக்ஷன் காட்டல, சும்மா இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதுன்னு சொல்றான். ஓகே, டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் தான் கொடுத்துருக்கான், எவ்வளோ ஃபோர்ஸ்னு கூட அவன் கொடுக்கல. டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ்க்கும் ஆக்சலரேஷனுக்கும் சம்மந்தமே இல்லையே. ஸோ நோ ரிலேஷன் பிட்வீன் ஹெச்என்ஆர் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். சில பேர் தெரிலன்ட்டு H=0 அல்ட்டியா கொடுப்பானுங்க. நீட்ல ஒரு செம்மையா ஜோக் பண்ணுவாங்க, என்ன தெரியுமா? ஆன்சர் தெரியலையா, ஆப்ஷன்ல 0 இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு போயிட்டேரா, எப்படியோ அதான் ஆன்சரா இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த ட்ரிக் சம்டைம்ஸ் தான் வேலை செய்யும். நிறைய பேர் என் ஜூனியர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, ப்ரோ இந்த 2021 இந்த எக்ஸாமே சொல்லுங்க, ஏதோ 2 ஆப்ஷன், ஏதோ 2 கொஸ்டின் வந்துச்சு, அதுல வந்து கண்ணை மூட்டை அவன் 0ன்னு போட்டானா 2மே கரெக்டாக சொல்றான். ஆனால் தெரில, என்னால் நம்ப முடியல. ஆனால் அதெல்லாம் எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகாதுங்க. இட்ஸ் ப்ராபபிலிட்டி மாதிரி அது. ஓகே, அது நெகட்டிவ்க்கும் போக சான்ஸ் இருக்கு. ஸோ சில பேர் வந்து போயிட்டு சும்மா ஃப்ளூக்கில் அடிச்சு விடலான்னு நினைப்பீங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃப்ளூக்கில் மார்க்கிங் பண்ணுறதெல்லாம் தப்பு. போனோமா ஒழுங்காக தெரிஞ்சா அட்டன் பண்ணுங்க, தெரிலனா விட்டுருங்க. ஏன்னா மைனஸ் ஆகாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். சும்மா ஃப்ளூக்கில் எழுதிட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஃப்ளூக்கில் எழுதுறது தப்பாயிட்டு +4 வர இடத்துல -4 ஆகி இன்னும் மார்க் தான் குறையும். புரிஞ்சுதா? ஸோ கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்குங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இது நோ ரிலேஷன் நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நான் என்ன லைவ் கிளாஸ் எடுக்கிறேன் சூப்பர் சாட் பார்த்து சொல்கிறதுக்கு. ஸோ வாங்க நம்ம அடுத்த ஸ்லைட் பார்க்கலாமா? அண்ட் ஒன் மோர் திங், சில பேர் நினச்சிருப்பீங்க என்னடா அவர் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு எஃப் நெட் பை மாஸ்ன்னு சொல்லிட்டு 10/5ன்னு பண்ணிட்டு 1/2ன்னு சொன்னாருன்ட்டு. ஆக்சுவலி அதோட ஆன்சர் வந்து 1/0.5 கிடையாது, 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, இல்லைனா அதையும் சொல்லி காட்டுவீங்க. இந்த மினிட் வந்து நீங்கள் வந்து ஆக்சிலரேஷனை வந்து 10/5ன்னு போட்டீங்க, 10/5ன்னு போட்டு சம்மந்தமே இல்லாமல் 1/2ன்னு எழுதி 0.5ன்னு எழுதிருக்கீங்க, தப்பு மாஸ்டர் அப்படின்வீங்க. சொன்னாலும் சொல்லுவீங்கடா சில பேர், உங்களால நம்ப முடியாது. அதனால தான் இப்போவே சொல்கிறேன், நான் இங்கே தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலி அதோட ஆன்சர் என்ன? A = 10/5, ஆக்சுவலி 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். போதுமா? பொதுவாக கேட்க மாட்டாங்க, ஆனால் சில பேர் இருக்கானுங்க கண்டிப்பாக கேட்பாங்க, இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டாரு பிரதரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால போட்டுட்டேன். ஓகே, அது வந்து 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ அங்கே அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். ஸோ இந்த டாபிக் பாருங்க. இந்த டாபிக்ல என்ன சொல்றாங்கன்னா, இஃப் இனிஷியலி சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் அட் ரெஸ்ட், நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ஸ் ஆன் சிஸ்டம்னு சொல்ல வராங்க. ஓகே, இது எப்படின்னா நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் நெட் டோட்டல் ஃபோர்ஸ் இல்லைனா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்னு எடுத்துப்போம். எஃப் நெட் எக்ஸ்டர்னல் எடுத்துப்போம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து 0வா இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் என்ன ஃபார்முலா? எஃப் நெட் பை மாஸ் தானே. இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் 0வா இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் என்ன ஆகிடும்? அதுவும் 0 ஆகிடும். டோட்டல் ஃபோர்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா ஆக்சலரேஷனும் 0 ஆகிடும். ஆக்சலரேஷன் 0 ஆயிடுச்சுன்னா வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் என்ன ஆகிடும்? கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஆக்சலரேஷன் 0 ஆயிடுச்சுன்னா வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் 0 கான்ஸ்டன்ட் ஆகிடும். கரெக்டா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்றோம்னா, இது வந்து என்னன்னா எக்ஸ்டர்னல், இது என்ன சொல்ற, இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் 0வா இருக்கும். ஆனால் ஏதாவது இன்டர்னல் ஃபோர்ஸ்லாம் ப்ரெசென்ட்டாக தான் இருக்கும். இன்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கும்.
இன்டர்னல் ஃபோர்ஸ்னா என்னங்க, அதாங்க அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் அந்த மாதிரி இன்டர்னல் ஃபோர்ஸ்லாம் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். ஓகேங்களா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தானே ஆக்சலரேஷனை வெலாசிட்டி எல்லாம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதனால ஆக்சலரேஷனும் ஜீரோ. ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருக்கிறதுனால வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கான்ஸ்டன்ட் ஆயிடுது. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் இனிஷியலி சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் அட் ரெஸ்ட், இஃப் இனிஷியலி center of mass is at rest ன்னு சொல்றாங்க. அப்போனா vi னா v initial of center of mass வந்து என்னன்னு சொல்றாங்க, ரெஸ்ட்னா 0 எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ vf என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபைனல் வெலாசிட்டி f எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னா ஆக்சலரேஷன் 0 ஆயிடும். ஆக்சலரேஷன் 0 ஆச்சுன்னா v கான்ஸ்டன்ட் ஆயிடும். v இனிஷியல் என்ன இருக்கோ அதான் v ஃபைனலும். அதுக்கு அர்த்தம் தானே v கான்ஸ்டன்ட். அப்போ v இனிஷியல் 0னா அப்போ v ஃபைனலும் கான்ஸ்டன்ட்டா 0வா தான் இருக்கும். அப்போ கம்ப்ளீட்டா என்ன ஆகும், சென்டர் ஆஃப் மாஸ் வந்து வில் நாட் மூவ், டிடன்ட் மூவ்னு எழுதிக்கிறேன். சென்டர் ஆஃப் மாஸ் மூவே ஆகாது. ஓகே, இதை வச்சு நம்ம என்ன சொல்றோம், சென்டர் ஆஃப் மாஸ் மூவே ஆகாதுன்னு சொல்ல வரோம். புரிஞ்சுதா? ஸோ இதை வச்சு நான் என்ன ஃபார்முலா டினோட் பண்றேன்னா, m1 dx1 plus m2 dx2 is equal to 0. m1 m2 தெரியும், மாஸ், dx1 x2 தெரியும், பொசிஷன் இல்லைனா டிஸ்டன்ஸ், ரெண்டுத்துல ஏதாவது எடுத்துக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்றோம், சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்றோம். புரியுதா? இஸ் அட் ரெஸ்ட். ஜஸ்ட் இந்த லைனை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்னது, இஃப் இனிஷியலி சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் அட் ரெஸ்ட் அண்ட் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ சிஸ்டம், தென் ஈவன் இன் ஃபைனல் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து 0வா தான் இருக்கும். கடைசி வரைக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் மூவ் ஆகாது. என்டையர் சிஸ்டம் வந்து ரெஸ்ட்ல இருக்கும்னு சொல்ல வரேன். புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ இதில் ஒரு சம் பார்க்கலாமா? ஒரு சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். வாங்க நம்ம ஒரு சம் பார்ப்போம். ஸோ வாங்க இந்த கொஷின் பாருங்க. இந்த கொஷின் அதுக்கு ரிலேட்டடான ஒரு சம் தான். 2 particles with initially at rest. ஓகே, இனிஷியலி அட் ரெஸ்ட். ஓகே, சொல்லிட்டாங்க பாருங்க, இனிஷியலி அட் ரெஸ்ட்னு சொல்றாங்க. இந்த 2 particles initially at rest, okay, moves towards each other under the action of internal attraction na internal force. okay, அப்போ எக்ஸ்டர்னலா எந்த ஃபோர்ஸும் இல்ல. if their speeds are v and 2v at any instant, then the speed of the center of mass of the system will be simple. நான் என்ன சொன்னேன், இனிஷியலா இந்த மாதிரி இனிஷியலி அட் ரெஸ்ட், அதுக்கப்புறம் இன்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் பண்ணுதுன்னா அப்போ f net external, f எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எவ்வளோ, சிஸ்டம்ல 0. அப்போ ஆக்சிலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் என்னது, 0. ஆக்சிலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் 0னா அப்போ வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கான்ஸ்டன்ட்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இனிஷியலி அட் ரெஸ்ட்னு சொல்றாங்க. இனிஷியலி அட் ரெஸ்ட்னு சொல்றாங்க. பிளஸ் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இன்டர்னல் ஃபோர்ஸ் பிரசன்ட், இன்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ இனிஷியலி அட் ரெஸ்ட்னு சொல்றாங்க. ஓகே, இனிஷியலி அட் ரெஸ்ட்னா vi வந்து 0. அப்போ vf என்ன இருக்கும், அதான் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கான்ஸ்டன்ட்னா இனிஷியலா என்ன வெலாசிட்டி இருக்கோ அதான் அந்த ஃபைனலாக இருக்க போகுது. அப்போ இதோட ஃபைனல் வெலாசிட்டி என்னது, ஃபைனல் வெலாசிட்டி இதோடது 0 தான். ஓகே, அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் அட் ரெஸ்ட். ஸோ ஃபைனலாக என்ன சொல்றோம், நம்ம 0ன்னு சொல்றோம். ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியரா? எதை வச்சு நம்ம இது பண்ணோன்ட்டு, இனிஷியலி அட் ரெஸ்ட், இன்டர்னல் அட்ராக்ஷன், ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும், அப்போ வந்து ஆக்சுவலி எப்படி நம்ம வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிப்போம், m1v1 plus m2v2 தெரியும்ல, டிவைடட் பை m1 plus m2, அந்த ஃபார்முலா. இப்போ என்ன இருக்கு, இன்டர்னல் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க, பிளஸ் இனிஷியலி அட் ரெஸ்ட்ல இருந்து கிளம்புதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன கண்டிஷன் படிச்சோம், if initially center of mass is at rest and no external force acts on a system, then its acceleration of center of mass will be 0 and velocity of center of mass will become constant. So hence initial velocity and final velocity will be 0 and center of mass will be at rest. There will be no movement in the center of mass. புரிஞ்சுதா? கிளியரா? கிளியரா நோட் டவுன் பண்ணிக்கிட்டீங்களா? வாங்க அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 14ல என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு, 2 particles of masses 2m and 3m are placed at separation d. 2m block 2 ரெண்டு மாசஸ்
2m block ஒன்று 3m block என்னது ஒரு d டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்மூத் சர்ஃபேஸ். ஓகே, தே மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் டியூ டு மியூச்சுவல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ். மியூச்சுவல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ்னா என்ன அர்த்தம்? இன்டர்னல் ஃபோர்ஸஸ். மியூச்சுவல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ்னா இன்டர்னல் ஃபோர்ஸஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிடையாது இது. ஓகே, find that what distance from the initial position of mass 2m the particle collide. இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போனா பார்ட்டிகல் கொலாய்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? என்னது இது இந்த பார்ட்டிகலுக்கும் இந்த பார்ட்டிகலுக்கும் டிஸ்டன்ஸ் டில செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. கொஸ்டின் என்னன்னா எந்த டிஸ்டன்ஸ்ல இந்த ரெண்டு பார்ட்டிகலும் கொலாய்ட் ஆகும் சேரும்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதா? எப்படி ப்ரோ கண்டுபிடிப்போம்? சம்மந்தம் இல்லாமல் இருக்க ப்ரோ கொஸ்டின்னா வாங்க பார்க்கலாம். அதான் ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ வாங்க, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கான்? இன்டர்னல் ஃபோர்ஸ் தான் கொடுத்துருக்கான். அப்போது எஃப் எக்ஸ்டர்னல் என்னது? எஃப் நெட் எக்ஸ்டர்னல் என்னது? எஃப் நெட் எக்ஸ்டர்னல் வில் பி 0. அப்போது எஃப் நெட் எக்ஸ்டர்னல் 0னா சென்டர் ஆஃப் மாஸ், ஆக்சிலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸும் 0. ஆக்சிலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் 0னா வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ அட் இனிஷியலி இட் இஸ் அட் ரெஸ்ட். இட் இஸ் அட் ரெஸ்ட். அப்போ அர்த்தம் என்ன? விஐ வந்து 0. விஐ 0வா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்? வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸும் 0ன்னு சொல்றோம். ஸோ இதை வச்சு என்ன சொல்றோம்? சென்டர் ஆஃப் மாஸ் டிட் நாட் மூவ்னு சொல்றோம். பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து மூவ் ஆகலன்னு சொல்றோம். ஓகே ஓகே, இதை வச்சு இது வந்து ஜஸ்ட் பாயிண்ட் மாதிரி சொல்றோம். ஓகே, ஆனால் ஆக்சுவலாக இது ஆன்சர் கிடையாது. ஜஸ்ட் சொல்றோம் இதில் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் மூவ் ஆகலன்ட்டு. ஆனால் கொஸ்டின் அவன் என்ன கேட்டிருக்கான்? டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கான். நான் ஜஸ்ட் கான்செப்சுவலாக புரிய வைக்கிறேன். இங்கே வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல, அதனால இந்த பாடிஸில் ஆக்சிலரேஷன் ஆக்ட் ஆகாது, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். இனிஷியலாக விஐ 0வா இருக்கிறதுனால வி சென்டர் ஆஃப் மாஸ் 0வா இருக்கும். ஸோ பாடியோட எந்த சென்டர் ஆஃப் மாஸும் மூவ் ஆகாதுன்னு சொல்ல வரேன். ஓகே, இப்போ வாங்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் அட் வாட் டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு பிளாக்ஸும் கொலாய்ட் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ வாங்க கண்டுபிடிப்போம். 2m பிளாக் இருக்கு, ஒரு 2m பிளாக்கு, அதுக்கப்புறம் ஒன்று வந்து 3m பிளாக்கா? 3m பிளாக்கு என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது? டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் டி, கரெக்டா? ஸோ இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலாம்? இப்போ இது என்ன ஆகுதுன்னா கொலாய்ட் ஆகுது. இது ஒரு இமேஜினரி பாக்ஸு, இது ஒரு இமேஜினரி பாக்ஸு. இது வந்து இப்போ கொலாய்டு ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். இது என்ன ஆயிடுச்சு? கொலாய்டு ஆயிடுச்சு. இது 2m, இது 3m. இது இமேஜினரி 2m முன்னாடி இருந்தது. ஓகே, இப்போ இது என்ன ஆகுது? இது ஒரு இதுவும் மூவ் ஆகுது, இதுவும் மூவ் ஆகுது. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டி. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டி. அதான டோட்டல் டிஸ்டன்ஸ் தானே டி. இதுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ். ஓகே, இது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, இது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. டோட்டல் டிஸ்டன்ஸ் டி. இது எக்ஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுன்னா அப்போ இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? டி மைனஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாமா? இது எக்ஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி இங்கே வந்துச்சுன்னு சொல்லலாம். இது வந்து டி மைனஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி இங்கே இந்த டைரக்ஷனில் வந்து சொல்லலாம். ஸோ இந்த பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ் இதுன்னு எடுத்துக்கலாமா? ஆனால் அது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம மெயினாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டா? ஸோ வாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நான் என்ன சொன்னேன்? ஒரு ஃபார்முலா இங்கே தான் சொல்லியிருக்கேன். என்னது இங்கே சொன்ன பாருங்க. m1 எங்கடா? ஒருவேளை சென்டர் ஆஃப் மாஸ் மூவ் ஆகலைன்னா ஃபார்முலா என்னது? m1 இன்டூ dx1. இது இல்லைனா கூட இப்படியும் எழுதிக்கலாம். m1x1 plus m2x2 is equal to 0ன்னு கூட எழுதிக்கங்க. ஓகே, x1 x2னா என்ன? டிஸ்டன்ஸ், m1 m2னா மாஸ். கரெக்டா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஸோ வாங்க, m1x1 plus m2x2 is equal to 0ன்னு சொல்கிறோம். ஸோ m1 என்ன? இங்கே 2m. கரெக்டா? 2m இன்டூ எக்ஸ் டிஸ்டன்ஸு ப்ளஸ் m2 என்னது? 3m. x2 என்னது? d மைனஸ் எக்ஸ். d மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோம். இப்போ என்ன ஆகுது? எம்ஐயும் கேன்சல் பண்ணுறேன். ஸோ மிச்சம் இருக்கிறது 2x ப்ளஸ் இந்த 3 ரெண்டு கூட மல்டிப்ளை பண்ணேன். ட்ரீயோடையும் எக்ஸோடையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்னா 2x மைனஸ் 3dன்னு வரும். சாரி, 2x இது மைனஸ். ஆக்சுவலி இங்கே மைனஸ் வரணும். m1x1 மைனஸ் m2x2 இஸ் ஈக்குவல் டு 0. இங்கேயும் மைனஸ் வரணும். அங்கே தப்பு பண்ணிவிட்டேன், மைனஸ் வரணும். நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ 2x மைனஸ் 3d மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதையும் ஆட் பண்ணுறோம். 2xையும் 3xையும் ஆட் பண்ணால் 5x. 3dயை இந்த பக்கம் கொண்டு போகிறோம். மைனஸ் 3d இந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் 3d ஆகிடும். நம்மளுக்கு என்ன தேவை? டிஸ்டன்ஸ் எக்ஸ் தானே தேவை. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3d by 5ன்னு சொல்கிறேன்.
ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். x is equal to 3d/5. ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர், 3d/5. புரிஞ்சதா? கிளியரா? இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு, சொல்லட்டா? ஆல்ரெடி நான் சொன்ன ஒரு ஷார்ட் ட்ரிக் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில, ஞாபகம் பண்ணுங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஞாபகம் வரலையா? போச்சு. ஒரு ஷார்ட் ட்ரிக் சொன்ன ஞாபகம் இருக்கா? R1 எப்படி ஃபைண்ட் பண்ணுவோன்னு, m2r/m1 + m2. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? நான் என்ன சொன்னேன்? இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ண சொன்னேன்? இப்போ வந்து ஒரு 2 பார்ட்டிக்கல் இருக்கு, ஒரு 2 பார்ட்டிக்கல் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க, r டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க. இப்போ அந்த பார்ட்டிக்கல் வந்து இது வந்து ஒரு r1 டிஸ்டன்ஸ், சென்டர் ஆஃப் மாஸ் அந்த பார்ட்டிக்கல் இங்கே இருக்கு. இந்த பார்ட்டிக்கல் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வர்றதுக்கு r1 டிஸ்டன்ஸ், இந்த பார்ட்டிக்கல் இங்கே வர்றதுக்கு r2 டிஸ்டன்ஸ். அப்படி இருக்கிறப்போ r1 டிஸ்டன்ஸையும் r2 டிஸ்டன்ஸையும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னேன்? r1க்கு இந்த ஃபார்முலாவும் r2க்கு இந்த ஃபார்முலா சொன்னா m1r/m1 + m2. இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா சொன்ன ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? இது பார்க்க எப்படி இருக்குது? அதே மாதிரி தானே இருக்கு. dr எடுத்துப்போம். இது சென்டர் ஆஃப் மாஸ். கொலைட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? கொலைட் ஆயிடுச்சுன்னா இந்த 2 பிளாக்ஸ்க்கும் இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ். அப்போ இதை எக்ஸை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? கொஸ்டின் அவன் என்ன கேட்குறான்? 2mலேருந்து இனிஷியல் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி இனிஷியல் பொசிஷன் ஆஃப் மாஸ் 2m த பார்ட்டிகல் கொலைட். இதை தானே கேட்குறான், 2mலேருந்து தானே கேட்குறான் டிஸ்டன்ஸை. அப்போ இதுதான் r1 தானே கேட்குறான். அப்போ இது r1ன்னு எடுத்துக்கலாம், இது r2ன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துருக்கலாம்ல. r2ன்னு எடுத்துட்டு இப்போ இது அப்படியே வேல்யூ அப்ளை பண்ணுங்க, பார்க்கலாம் r1 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். m2 என்னது? இதில் 3m, r என்னது? இந்த இடத்துல d, கரெக்டா? r வந்து இந்த இடத்துல d. அப்போ 3md / m1 என்னது? 2m + 3m. ஃபைனல் ஆன்சர் என்ன? 3md/5m. m கேன்சல் ஆயிடுச்சுன்னா அதே ஆன்சர் தான், 3/5 × d. புரிஞ்சுதா? எவ்வளோ அந்த ஷார்ட்கட் எவ்வளோ யூஸ் ஆகுது பாருங்க. இது ஷார்ட் ட்ரிக் நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? இதே லெக்சரில் தான் சொன்னேன். இந்த ஷார்ட் ட்ரிக் அப்ளை பண்ணி எப்படி ஈஸியாக இந்த ஆன்சர் கொண்டு வந்துட்டேன் பாருங்க. இந்த ட்ரிக்கையும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த ட்ரிக்கை எப்படி யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிச்சா? இவ்வளோ பெருசாக போடுறத விட்டுட்டு சப்போஸ் உங்களுக்கு கான்செப்ட் டக்குன்னு புரிஞ்சிருச்சுன்னா, என்ன ஆக்சுவலாக கேட்குறான் அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா டேரெக்டாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவன் என்ன கேட்குறான்? 2m வந்து 2mக்கு வந்து 2m எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுச்சுன்னா 2mமும் 3mமும் கொலைட் ஆவாங்க. கொலைட் ஆயிடுச்சுன்னா சென்டர் ஆஃப் மாஸ் அங்கே ஃபார்ம் ஆகிடும். கரெக்டாக? அங்கே வந்து ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்ம் ஆகிடும். இதுதான் இதோட சென்டர் ஆஃப் மாஸ். அப்போ என்ன கேட்குறான்? இந்த டிஸ்டன்ஸை தானே கேட்குறான். இந்த டிஸ்டன்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இந்த ஃபார்முலாஸை வச்சு தானே. ஸோ அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். புரிஞ்சுதா? ஸோ அடுத்த ஸ்லைட் போகலாமா? வாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, சிபிஎஸ்சி ஐபிஎம்டி 2012 கேட்டிருக்காங்க. A two person of masses 5 kg and 65 kg respectively are at the opposite ends of a boat. Okay, two persons of mass 65 kg and 55 kg and 65 kg respectively போட்ல இருக்காங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு போட்டை வரைஞ்சிருவோம். போட்டை வரைஞ்சு ஓகே, போட்டை வரைஞ்சிட்டோம். வரைஞ்சிட்டு என்ன சொல்கிறோம்? 2 persons இருக்காங்கன்னு சொல்கிறோம். ஓகே, 2 person. ஒருத்தன் இருக்கான், ஒருத்தி இருக்கா. ஏன்டா ஏன் ப்ரோ ஒருத்தியை மட்டும் அப்படி வரைகிறீங்க? இருங்க, எப்படி வரையலாம்? ஓகே, ஒருத்தன் ஒருத்தி இருக்கா. ஓகே, ஸோ 2 persons ஆஃப் மாஸ். இவனோட வெயிட் வந்து சரி, ஓகே, ஒருத்தியோட வெயிட் வந்து கம்மியாக வச்சுப்போம், 55 kg. எப்போ அவங்க தான் வெயிட் கம்மியாக இருப்பாங்க, நம்ம வந்து 65 kg. ஓகே, 65 kg. ஓகே, ரெஸ்பெக்டிவ்லி ஆர் அட் தி ஆப்போசிட் ends ஆஃப் தி போட். த லென்த் ஆஃப் த போட் இஸ் 3 meter. ஓகே, லென்த் ஆஃப் த போட் எவ்வளோ? 3 meterன்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் த வெயிட் ஆஃப் த போட் வந்து 100 kgன்னு சொல்கிறாங்க. போட்டோட வெயிட் வந்து 100 kg. த 55 kg மேன், 65 kg மேன். ஷிட், 2 பேருமே மேனா? மை காட், ஃபெமினிசம் எதுக்கு ப்ரோ? எந்த கொஸ்டின்லையுமே உமன்ஸ் இல்லை ப்ரோ. இதெல்லாம் நியாயமே இல்லை ப்ரோ. எப்படி ப்ரோ? ஏன் ப்ரோ உமன்ஸ்லாம் போட்டில் போகக்கூடாதா? நோ. ஸோ ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? 2 பேரும் வேணாம். நான் வரைஞ்சாலும் கொஸ்டின் என்னை விடலைங்க, என்ன பண்ணுறது? ஸோ 2 பேரும் மேன் தான். ஒருத்தன் வந்து 55 kg, இன்னொருத்தன் வந்து 65 kg. ஓகே, ஸோ ஓகே, த 55 kg மேன் வாக்ஸ் டு தி 65 kg மேன். இவன் என்ன பண்ணுறான்? இங்கே இவங்கிட்ட போகிறான். ஓகே, அண்ட் சிட்ஸ் வித் ஹிம், அவன் கூட உட்காந்துருக்கான். இஃப் த போட் இஸ் இன் ஸ்டில் வாட்டர் தென் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் ஷிஃப்ட்ஸ் பை. இந்த போட்டோட சென்டர் ஆஃப் மாஸ் என்னன்னு கேட்குறாங்க. இவன் இங்கே போய் இவன் கூட உட்காந்த அப்புறமா என்னன்னு கேட்குறாங்க. இங்கே என்ன ஆகுது? தேர் இஸ்
no F external force. There is no F external force 0. F external 0 na acceleration of center of mass will be 0. Acceleration of center of mass will be 0 na velocity of center of mass enadhu constant. Velocity of center of mass constant na vi யும் v ஃபைனலும் 0. vi யும் v ஃபைனலும் 0 ஆ இருக்கிறதுனால என்ன ஆயிடும்? v இனிஷியல் ஸ்டார்டிங்ல 0 ஆ இருக்கிறதுனால v ஃபைனலும் 0 ன்றோம். அப்ப என்ன ஆயிடும்? சென்டர் ஆஃப் மாஸ் didn't move இல்லனா center of mass is at rest or center of mass is at rest. எங்கேயும் மூவ் ஆகல. சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே முன்னாடி இருந்துச்சோ அங்கேயே தான் இருக்கு. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? ஆப்ஷன் சி 0. ஓகேங்களா? சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எங்கேயும் மூவ் ஆகல. ஸோ 0 தான் ஆன்சர். ஓகேயா? கிளியரா? இன்னும் கான்செப்ட் கிளியரா புரிஞ்சுதா? நிறைய பேர் மண்டை பிச்சுக்கிட்டு ஏதோ பண்ணியிருப்பானுங்க. இங்கே போகுமா சென்டர் ஆஃப் மாஸ், இங்கே அவங்க எங்கே போயிட்டாங்கன்னா இங்கே உட்காந்துட்டாங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எங்கே இருக்கும்? சிமெண்ட்ரியா இல்லை இப்போ, அப்போ எங்கே இருக்கும்? அப்படியே துடிச்சிட்டு இருப்பாங்க. பேசிக்காக அங்கே எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணலன்னா ஆக்சிலரேஷன் 0 ஆகிடும். ஆக்சிலரேஷன் 0 ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெலாசிட்டி சென்டர் ஆஃப் மாஸ் கான்ஸ்டன்ட் ஆகிடும். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா வி இனிஷியலி அட் ரெஸ்ட் ஆகிடும். விஐ 0னா விஎஃப்பும் 0 ஆகிடும். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எங்கேயுமே மூவ் ஆகல, அங்கே தான் இருக்குது. அதனால 0ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். எப்படி போயிட்டே இருக்கணும்? புரிஞ்சுதா? கிளியரா? இப்போ அடுத்த கான்செப்ட்குள்ளே போகலாமா? லிட்டரலி 75% நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் 25% தான் இருக்குது. பார்த்துடலாமா? வாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் பார்க்கலாமா? ஸோ வாங்க, கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இப்போ இதில் வந்து நம்ம எதை பற்றி பார்ப்போம்னா சிஸ்டம் ஆஃப் மாசஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, ஒரு மாஸ் பற்றி பார்க்க மாட்டோம், சிஸ்டம் ஆஃப் மாசஸ் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை டிரைவ் பண்ணலாம். சேம் எப்படி கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி டிரைவ் பண்ண அதே மாதிரி தான் இதையும் டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஃபோர்ஸ் எஃப் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து என்ன 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0வா இருக்கணும். அப்போ தான் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் நடக்கும். ஓகே, இப்போ எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? இல்லை செகண்ட் லா. ஓகே, எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் விடுங்க. ஃபோர்ஸோட ஃபார்முலா நம்ம என்னன்னு படித்தோம்? dp by dt. கரெக்டா? சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைட் பை சேஞ்ச் இன் டைம். கரெக்டா? இது என்னது? நியூட்டன் செகண்ட் லா தானே? எழுதலாமா? அப்போ எஃப் நெட் எக்ஸ்டர்னல் நம்ம எப்படி எழுதலாம்? டெல்டா பி பை டெல்டா டி ஆஃப் சிஸ்டம். எதுக்கு சிஸ்டம்னு எழுதுனா சிஸ்டம் ஆஃப் மாசஸ். ஒரு மாஸ் 2 மாஸ் எடுக்கல, சிஸ்டம் ஆஃப் மாசஸ் எடுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாமா? அப்போ இதை வச்சு நான் என்ன சொல்லலாம்? டெல்டா பி ஆஃப் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாமா? டெல்டா பினா என்ன? பி ஃபைனல் மைனஸ் பி இனிஷியல் தானே? டெல்டா பியை நம்ம எப்படி எழுதலாம்? பி ஃபைனல் மைனஸ் பி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாமா? ஸோ ஃபைனலாக நம்ம என்ன சொல்கிறோம்? பி ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு பி இனிஷியல் ஆஃப் சிஸ்டம். இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இதான் என்னது? கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இதை நோட் டவுன் பண்ணிங்க. இதெல்லாம் ஸ்டெப்ஸ். இது எப்படி டிரைவ் பண்ணுறேன்னு காட்டேன். ஓகே, இது எழுதணும்னா எழுதிக்கங்க, இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் டிரைவிங். எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை 0 பண்ணுறேன். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0வாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம்? சிஸ்டம் எடுத்து டிரைவ் பண்ணுறோம். ஸோ வாங்க, இதோட பேஸ்டு ஒரு 2-3 சம் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கிளியர் மைண்டோட கொஞ்சம் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. ஓகே, என்னால் புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். So, a man of a mass 20 kg is standing on a platform of mass 10 kg. ஓகே, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அந்த பிளாட்ஃபார்ம்ல நிற்கிறான் இவன். ஓகே, இந்த பிளாட்ஃபார்ம் நான் என்னன்னு சொல்றேன்? யூன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, on a smooth horizontal surface, the man starts moving with a velocity 3 meters per second with respect to the platform. Find the recoil velocity of the platform. Recoil velocity of the platform na ஓகே, இந்த இப்படி recoil velocity na இதுதான். ஓகே, இந்த யூவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ஓகே, மேன் 20 kg ஸ்டாண்டிங் ஆன் அ பிளாட்ஃபார்ம் ஆஃப் மாஸ் 10 kg கெப்ட் ஆன் ஸ்டாண்டிங், ரெஸ்ட்ல இருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? எஃப் நெட் எக்ஸ்டர்னல் வந்து இல்லை, தெர் வில் பி நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைனா அப்போ என்ன அர்த்தம்? பி இனிஷியல் ஆஃப் சிஸ்டம் என்னது? 0. பி இனிஷியல் ஆஃப் சிஸ்டம் 0னா பி ஃபைனல் சிஸ்டமும் என்னது? 0ன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஆனால் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றோம்? இந்த ரிகாயில் வெலாசிட்டி ஆஃப் தி பிளாட்ஃபார்ம். ரிகாயில் வெலாசிட்டினா இதுதான் கேட்குறான். இப்போ நல்லா யோசிங்க. இதை வந்து பிளாட்ஃபார்ம்னு பார்க்காதீங்க, இது பிளாட்ஃபார்ம்னு நினச்சிக்காதீங்க. இது என்ன நினச்சிங்க? இது ஒரு பஸ்ன்னு நினச்சிக்கோங்க.
இதை ஒரு நான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதை ஒரு பஸ் நினச்சிங்க, பிளாட்ஃபார்ம்னு நினச்சிக்கோங்க, பஸ்ஸோட பிளாட்ஃபார்ம்னு நினச்சிங்க. ஓகே, இந்த பஸ் வந்து ஒரு ஏ ஆக்சலரேஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. இதுதான் பஸ்ஸோட பிளாட்ஃபார்ம் மியூ. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து இவனை பார்க்குறீங்க, இங்கேருந்து இவனை என்ன பண்ணுறீங்க பார்க்குறீங்க. பார்க்குறப்போ சாரி, பஸ் வந்து இந்த டைரக்ஷனில் போகும். சாரி, பஸ் வந்து இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஆனால் பஸ்க்குள்ளே இருக்கிறவன் வந்து இந்த டைரக்ஷன் ரைட் ஹேண்ட் சைடில் ஓடிட்டு இருக்கான். ஆனால் பஸ் வந்து லெஃப்ட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு, இந்த டைரக்ஷனில். ஆனால் இவன் இந்த டைரக்ஷனில் ஓடிட்டு இருக்கான். நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி தெரியும்? வித் ரெஸ்பெக்டிவ் கிரவுண்ட், நீங்கள் கிரவுண்டில் இருந்து பார்க்குறப்போ வித் ரெஸ்பெக்டிவ் கிரவுண்ட் மேன் வந்து எப்படி ஓடுற மாதிரி இருக்கும்? மேனோட வெலாசிட்டி உங்களுக்கு எப்படி தெரியுமா தெரியும்? மியூ -3 தெரியும். மியூ இந்த டைரக்ஷனில் இருக்கு. ஓகே, மியூ இந்த டைரக்ஷனில் இருக்கு, பஸ் இந்த டைரக்ஷனில் ஓடுதுன்னு வச்சுங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மியூனா ரிகாயில்லாம் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தெரியல, அதனால இந்த டைரக்ஷனில். சரி, ஓகே, பிளாட்ஃபார்ம் இது ஒரு லிஃப்ட்னு வச்சுங்கப்பா. ஐ மீன் லிஃப்ட் இல்லை, எலிவேட்டர். ஓகே, எலிவேட்டர் வந்து இப்படி போயிட்டு இருக்கு, இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்டில் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 3 மீட்டர்/செகண்ட் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடுறான். லிஃப்ட் வந்து இந்த டைரக்ஷனில் போயிட்டு, ஐ மீன் எலிவேட்டர் இந்த டைரக்ஷனில் போகுது, ஆனால் இவன் இந்த டைரக்ஷனில் ஓடுறான். அப்போது நான் இங்கே நின்று பார்க்குறப்ப அவன் எப்படி தெரியும்? மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் மேன் எப்படி ஓடுற மாதிரி இருக்கும்? U-3. யூ இந்த டைரக்ஷனில் இருக்குது, 3 ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, அதனால தான் U-3ன்னு சொல்கிறேன். புரிஞ்சுதா? அதுவே வந்து இவனும் இந்த டைரக்ஷனில் ஓடினா நான் என்ன சொல்லுவேன்? U+3ன்னு சொல்லுவேன். புரியுதா? ரிகாயில் வெலாசிட்டி ஆஃப் பிளாட்ஃபார்ம் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் மேன். புரியுதா? இது U வந்து ரெகாயில் வெலாசிட்டி ஆஃப் பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. இதே மனுஷன் வந்து இந்த டைரக்ஷனில் ஓடி இருந்தா பிளஸ் வெலாசிட்டி ஆஃப் மேன்னு எடுத்திருப்பேன். ஆனால் அவன் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடுறான், அதனால மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் மேன், μ-3. அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டில் உட்காந்து நான் வெலாசிட்டி ஆஃப் பிளாட்ஃபார்ம் பார்க்குறப்போ அது U தான். ஸோ இதை வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபைனலாக ரெகாயில் வெலாசிட்டி ஆஃப் பிளாட்ஃபார்ம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, மேனோட வெயிட் வந்து 20 kg இன்டூ U-3. யூனா அதான் ரிகாயில், யூனா என்னது? ரிகாயில் வெலாசிட்டி ஆஃப் பிளாட்ஃபார்ம், -3 என்னது? வெலாசிட்டி ஆஃப் மேன். ஓகே, -10U. இது வந்து ஃபைனல், இது P ஃபைனல், இது வந்து P இனிஷியல். புரியுதா? சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறேன். புரியுதா? இது P ஃபைனல், இது P இனிஷியல். Pயோட ஃபார்முலா என்ன? மொமெண்டமோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டூ வெலாசிட்டி. கரெக்டா? மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து மாஸ் 20 kg ஃபைனல். சாரி, ஃபைனலாக ஃபர்ஸ்ட் அவன் வந்து பிளாட்ஃபார்ம் மாஸ். ஓகே, இது வந்து மனுஷனோட ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் மொமெண்டமும் ரெண்டும் இது பண்ணுறவங்க என்ன சொல்கிறது, ரெண்டு கான்செப்டையும் ஒரே இதில் பார்க்குறோம். ஓகே, ஸோ இது வந்து P ஃபைனல்னு எடுத்துக்கோங்க, இது வந்து P இனிஷியல்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ P ஃபைனலையும் P இனிஷியலையும் இது பண்ணுறோம், மைனஸ் பண்ணி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோம். ஏன்னா சிஸ்டம் வந்து என்னது? 0. P ஃபைனல் கம்ப்ளீட் சிஸ்டம் வந்து 0. ஆனால் என்ன பண்ணுறோம்? P ஃபைனல் சிஸ்டமை கண்டுபிடிக்கிறோம், ஓப்பனாக சொல்லணும்னா. புரியுதா? ஸோ இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? இது 20, சாரி இப்படி எழுதக்கூடாது, இதை 3 - Uன்னு எழுதணும். 3 - U velocity of man minus recoil velocity of platform. ஓகே, ஸோ ஃபைனலாக எவ்வளோ வரும்? 60 - 20 mu minus 10 mu is equal to 0ன்னு வரும். கரெக்டா? இப்போ என்ன பண்ணுறோம்? 0s எல்லாம் கேன்சல் பண்ணுறோம். 0s எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோன்னா ஃபைனல் என்ன வரும்? 6 - 2 mu minus mu is equal to 0ன்னு வரும். மைனஸ் இன்டு மைனஸ் 3 mu ஆகிடும். -3U is equal to 6ன்னு ஆகிடும். ஸோ U is equal to 6/3. ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 2 மீட்டர்/செகண்ட்னு வரும். இதில் அப்ராக்ஸா 2 மீட்டர் B இருக்குது. ஆப்ஷன் B தான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி புரியலன்னா இதே பேஸில் இன்னொரு சம்மு இருக்குங்க பாருங்க. இந்த சம்மையும் போடுறேன். ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. P ஃபைனல் மைனஸ் P இனிஷியல் பண்ணியிருக்கேன். ஓகே, இனிஷியலாக வந்து என்ன இருக்கு? 20 kg ஸ்டாண்டிங் ஆன் அ பிளாட்ஃபார்ம் ஆஃப் மாஸ் 10 kg. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக பிளாட்ஃபார்ம் மட்டும் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் ஃபைனல் தான் பிளாட்ஃபார்மில் அவன் ஓடுறத நான் எடுக்கிறேன். புரியுதா? ஸோ இது உங்களுக்கு வந்து 50% புரிஞ்சிருக்கும். இன்னும் 50% நான் இன்னும் நெக்ஸ்ட் சம்மில் இன்னும் கிளியராக சொல்கிறேன். வரீங்களா? ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ இந்த சம் பாருங்க, இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, மேன் ஆஃப் மாஸ் m starts moving on a plank of mass m with constant velocity v. Respect to plank, if the plank lies on a smooth horizontal plane, then velocity of plank same. இதுல வந்து velocity of என்ன கேட்டான், பிளாட்ஃபார்ம் கேட்டான். இதுல வந்து velocity of plank கேட்கறான். அதே மாதிரி தான் இந்த plank என்ன பண்றோம், இந்த டைரக்ஷன்ல பின்னாடி வருதுன்னு எடுத்துப்போம் மியூன்ட்டு. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வித் ரெஸ்பெக்டிவ் கிரவுண்ட் மேனோட ஸ்பீடை என்னன்னு கண்டுபிடிப்போம். மேனோட ஸ்பீட் வித் ரெஸ்பெக்டிவ் கிரவுண்ட், மேனை வந்து ஸ்மால் எம்னு எழுதுறேன், பிளாங்கை வந்து கேபிட்டல் எம். மேனோட ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவன் இந்த டைரக்ஷன்ல ஓடுறான், பிளாங்க் வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது. அப்போ வந்து என்ன ஆகும், v மைனஸ் யூ தானே, ஸ்பீட் ஆஃப் மேன் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் பிளாங்க், v மைனஸ் யூ. வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் மேனோட ஸ்பீட் இது. அதே மாதிரி பிளாங்கோட ஸ்பீட் எவ்வளோ, எம் கேபிட்டல் எம் எவ்வளோ, பிளாங்கோட ஸ்பீட் யூ தான். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்றோம், எஃப் எக்ஸ்டர்னல் என்னது 0, ஐ மீன் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0 இருக்கிறதுனால பி இனிஷியல் 0, பி இனிஷியல் 0 இருக்கிறதுனால பி சிஸ்டம். ஓகே, இனிஷியல் என்ன சொல்றது, மொமெண்டம், இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் 0, அதே மாதிரி ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டமும் 0. இதெல்லாம் கம்ப்ளீட் சிஸ்டம் பத்தி பேசுறோம். ஓகே, ஸோ ஃபைனல் மொமெண்டம் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், மாஸ் என்னது மேன் இன்டு ஸ்பீட் ஆஃப் மேன் எவ்வளோ, v மைனஸ் யூ மைனஸ் வெலாசிட்டி மைனஸ் பிளாங்க் இன்டு ஸ்பீட் ஆஃப் பிளாங்க் எவ்வளோ, u is equal to 0. ஓகேவா, ஸோ இது என்ன பண்றோம், மல்டிப்ளை பண்றோம் உள்ள, mv மைனஸ் mu மைனஸ் கேபிட்டல் mu is equal to 0ன்னு சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், யூவை இந்த பக்கம் கொண்டு போறோம். கொண்டு போனோம்னா என்ன ஆகும், mv is equal to u காமனா எடுத்துக்கிறோம், கேபிட்டல் mu ஸ்மால் mu எப்படி எழுதிக்கிறோம், கேபிட்டல் m பிளஸ் ஸ்மால் mன்னு எழுதுறோம். ஸோ மிச்சம் மீதி எப்படி எழுதலாம், u is equal to mv by capital M plus small m ன்னு எழுதலாம். ஸோ இதுதான் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் பிளாங்க், u தானே, யூவை தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும், வெலாசிட்டி ஆஃப் பிளாங்க் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். இது எல்லாமே நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட், கிரவுண்ட்னா நம்ம கிரவுண்ட்ல இருந்து பார்க்குறோம், வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் பார்க்குறோம். ஓகே, பார்த்து சொல்கிறோம், அப்சர்வ் பண்ணி சொல்கிறோம். ஸோ இதோட ஆன்சர் என்னது, என்னோட ரிலேட்டிவ் மோஷன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, உங்களுக்கு புரியலன்னா என்னோட லாஸ் ஆஃப் மோஷன் ரிலேட்டிவ் மோஷன் பாருங்க, புரிஞ்சிடும். ஸோ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி. புரிஞ்சுதா, கிளியரா? அடுத்த ஸ்லைட் போலாமா, வாங்க. ஸோ லாஸ்ட் டாபிக், எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பாம். என்ன ப்ரோ, எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கான்செப்ட் என்னன்னா, வி வில் கன்சர்வ் லீனியர் மொமெண்டம் ஜஸ்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொல்யூஷன். ஓகே, லீனியர் மொமெண்டமை கன்சர்வ் பண்ணுவோம் பிஃபோர் கொல்யூஷன், ஆஃப்டர் கொல்யூஷன். எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சம் போடுறப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது எக்ஸாம்பிளாக ஒரு 2 சம்மில் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் இந்த கான்செப்டை. ஓகேங்களா, ஸோ வாங்க கொஷின் பார்க்கலாம். சிபிஎஸ்இ ஐபிஎம்டி 2005ல கேட்டிருக்காங்க. A bomb of mass 300 kg at rest explodes into 2 pieces. ஓகே, இந்த 30 கிலோ பாம் வந்து ரெண்டா உடையுது. ஓகேங்களா, என்னென்ன கேஜியில், ஃபர்ஸ்ட் 18 கேஜியில், அப்புறம் 12 கேஜியில். ஓகே, இதை நம்ம 18 kgன்னு எடுத்துப்போம், இதை நம்ம 12 kgன்னு எடுத்துப்போம். ஓகே, the velocity of 18 kg mass is 6 meter per second. இந்த பார்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பார்ட் வந்து 6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ல பறக்குதுன்னு சொல்றாங்க, அப்படியே வெடிஞ்சு நவுறுதுன்னு சொல்றாங்க. இப்போ இது ஒரு வெலாசிட்டியில போகும். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, என்ன கான்செப்ட் என்ன பார்த்தோம், கான்செப்ட் என்ன, we will conserve linear momentum just before and after collision. அதுக்கு அர்த்தம் என்ன, p இனிஷியல் ஆஃப் சிஸ்டமையும் p ஃபைனல் சிஸ்டமையும் 0 பண்ணுவோம்னு சொல்றோம். இதை ரெண்டுத்தையும் p இனிஷியல் சிஸ்டம் 0, p ஃபைனல் சிஸ்டம் 0 பண்ணணும்னு சொல்றோம். ஓகே, p இனிஷியலும் p ஃபைனல் 0 இருந்தா தானே pfம் piயும் ஈக்குவலா இருக்கும், அப்போதானே லீனியர் மொமெண்டம் கன்சர்வ் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், p இனிஷியல் சிஸ்டம் 0ன்றோம். ஸோ அதை வச்சு p ஃபைனல் சிஸ்டமும் 0ன்னு சொல்றோம். இப்போ p ஃபைனல் சிஸ்டம் 0வா இருக்கணும்னா இதுவும் ஈக்குவலா இருக்கணும். இதோட வெலாசிட்டியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். ஓகே, இந்த 12 kg பறக்குது பாருங்க, ரெண்டா பொழந்து ரெண்டா பறக்குது. 18 kg வந்து 6 மீட்டர் பர் செகண்ட்ல பறக்குது. அப்போ 12 kg என்ன வெலாசிட்டியில பறக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணனா என்ன சொல்றது, ஃபைனல் மொமெண்டம் சிஸ்டம் வந்து 0வா இருக்கும். ஓகேங்களா, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா 18 into 6 is equal, sorry 12 into v is equal to 18 into 6. இதோட வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்படி ஃபைண்ட் அவுட் பண்றப்போ 1s are
6 2s are. அப்போ v is equal to 18/2. எவ்வளோ v எவ்வளோ? v is equal to 9 meter per second. v எவ்வளோ? 9 meter per second. ஓகே, அப்போ இந்த 12 kg பீஸ் வந்து 9 மீட்டர் per secondல பறக்குது, 18 kg பீஸ் வந்து 6 மீட்டர் per secondல பறக்குது. இப்போ அவன் என்ன கேட்குறான்? இந்த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் அதர் மாசஸ், அதர் மாஸ்னா இந்த மாஸ் தான் கேட்குறான். இந்த 12 kg ஓட கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோன்னு கேட்குறான். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? 12 into mv ஸ்கொயர். கரெக்டா? ஹாஃப் மாஸ் எவ்வளோ? 12, வெலாசிட்டி எவ்வளோ? 9 மீட்டர் per second. 9 ஸ்கொயர் பண்ணால் 81. ஸோ 81 இஸ் ஈக்குவல் டு இது அடிச்சோன்னா 2 6 are 12. 81 into 6 எவ்வளோ? 81 into 6 வந்து 486ன்னு வரும். 486 ஜூல். ஸோ ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதா? என்ன பண்ணுறோம்? இந்த 30 kg பாம் வெடியுது. வெடிகிறது எப்படி வெடியுது? ரெண்டாக வெடியுது. ஒன்று 18 kg, ஒரு பார்ட் 18 kg ஆகிடுது, இன்னொரு பார்ட் 12 kg ரெண்டாக வெடியுது. 18 kg பார்ட் வந்து 6 மீட்டர் per secondல பறக்குதுன்னு சொல்கிறாங்க. 12 kg என்ன எவ்வளோ மீட்டர்? ஏதோ ஒரு வெலாசிட்டியில் பறக்குது, கிவன் இல்லை. ஸோ பி ஃபைனல், அதான் ஃபைனல் மொமெண்டம். நம்ம ஃபைனல் சிஸ்டம் ஆஃப் மொமெண்டம் 0 இருக்கணும்னா நம்ம அதை கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஓகே, அதை கண்டுபிடிச்சி ஈக்குவலி பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணுறப்போ அதை 9 மீட்டர் per second நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா கொஸ்டின் என்ன கேட்குறான்? த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் அதர் மாசஸ், அதான் இந்த மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேலன்ஸ் மாஸோட கைனட்டிக் எனர்ஜி என்னன்னு கேட்குறான். ஸோ அதோட கைனட்டிக் எனர்ஜி வந்து 486 ஜூல். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதை இன்னொரு சம் பார்க்கலாம் இதே பேஸ்டில். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பாய்ஸ், முடிஞ்சிடும். கொஸ்டின் நம்பர் 24 இப்போ பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரம் உட்கார கூடாதா? நிறையா பாடுற, கேவலமா பாடுறையா? ஸோ கொஸ்டின் நம்பர் 24 நீட் 2013ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? an explosion breaks a rock into 3 parts in a horizontal plane. ஓகே, explosion breaks a rock into 3 parts. ஓகே, 3 பார்ட்டா அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பிரேக் ஆகுது in a horizontal plane. 2 of them go off at right angle. இந்த ரெண்டு ரைட் ஆங்கிளில் போகுது. ஓகே, டு ஈச் அதர். த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் மாஸ் 1 kg மூவ்ஸ் வித் இது ஓகே, டயக்ராமே கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் 1 kg மூவ்ஸ் வித் ஸ்பீட் ஆஃப் 12 மீட்டர் per second ஒன்று போகுது. அதுக்கப்புறம் த செகண்ட் பார்ட் ஆஃப் த மாஸ் 2 kg மூவ்ஸ் வித் 8 மீட்டர் per second ஸ்பீட். இஃப் தி தேர்ட் பார்ட் ஃப்ளைஸ் ஆஃப் வித் 4 மீட்டர் per second ஸ்பீட், தென் இட்ஸ் மாஸ் இஸ். ஓகே, 3 பார்ட்டா வெடியுது. ஒரு பார்ட் வந்து 1 kg 12 மீட்டர் per secondல ரைட் சைடில் போகுது. இன்னொன்று 2 kg பார்ட்டிக்கல் வந்து கீழே 8 மீட்டர் per secondல போகுது. தேர்ட் பார்ட்டிக்கல் வந்து 4 மீட்டர் per secondல எங்கேயோ போகுது. ஓகே, நம்ம என்ன நினச்சிக்கலாம்? இது இந்த பக்கம் போகுது, இது இந்த பக்கம் போகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இது வந்து இதோட ரிசல்டண்டா இருக்கும். எது? இந்த ஆங்கிள், இந்த வெக்டார் வந்து என்னவா இருக்கும்? இதை 1 kg 1 kg ஓடதும் 2 kg ஓட எக்ஸ்ப்ளோசிவோட ரிசல்டன்ட் வெக்டாரா இந்த வெக்டார் இருக்கும். கரெக்டா? நம்ம என்ன பண்ணுவோம்? ரிசல்டன்ட் வெக்டாருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த தேர்ட் பார்ட்டிகல் m வந்து 4 மீட்டர் per secondல எங்கேயோ போகுதுன்னு நினச்சிப்போம். ஓகே, இது வந்து ரிசல்டன்ட் வெக்டார்னு எடுத்துப்போம். இந்த வெக்டார் இது எதோட ரிசல்டன்ட் வெக்டாரு? 1 kgயும் 2 kgயோட ரிசல்டன்ட் வெக்டார் இதுன்னு எடுத்துப்போம். ஓகே, நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் கரெக்டாக ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்க, அந்த தேர்டு பார்ட் வந்து என்னன்னு சொல்றேன்னா, இங்கே தான் ஏதோ டைரக்ஷன்ல போகுதுன்னு எடுத்துப்போம், அசியூம் பண்ணிப்போம். ஏதோ இந்த டைரக்ஷன்ல தான் எங்கேயோ போகுதுன்னு எடுத்துப்போம். அதோட மாஸ் நம்மளுக்கு தெரியாது, அந்த மாஸ் தான் கண்டுபிடிக்க சொல்றான். என்ன ஸ்பீட்ல போகுது? 4 மீட்டர் per second ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. இப்போ இது 2 வெக்டார். ஓகே, இது 2 வெக்டாரா எடுத்துப்போம். 12 into 1 எவ்வளோ? 12. இந்த வெக்டார் 12ன்னு சொல்றோம். 8 into 2 16. இந்த வெக்டாரை 16ன்னு சொல்றோம். இந்த வெக்டாரை 12ன்னு சொல்றோம். ஓகே, ரைட் ஆங்கிள் இருக்கு. இதோட ரிசல்டன்ட் எப்படி ஃபார்ம் பண்ணும்? இது ரைட் ஆங்கிள் இருக்கிறதுனால இதோட ரிசல்டன்ட் எப்படி ஃபார்ம் பண்ணும்? ஃப்ரம் த டயக்னல், ஃப்ரம் த ஆரிஜின் இப்படி ஃபார்ம் ஆகும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால இந்த ஆங்கிள் என்ன ஆகும்? ரிசல்டன்ட் வெக்டார் ஃபார்ம் ஆகும். இதுதான் ரிசல்டன்ட் வெக்டார். ரிசல்டன்ட் வெக்டார் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? அண்டர் ரூட் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இப்போ a இதை 12ன்னு எடுத்துப்போம், b 16ன்னு எடுத்துப்போம். அண்டர் ரூட் 12 ஸ்கொயர் பிளஸ் 16 ஸ்கொயர். ரிசல்டன்ட்னா என்ன? இந்த 2 வெக்டாரோட ரிசல்டன்ட் எடுக்கிறோம். ஓகே, இது ரிசல்டன்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கிற இந்த மாஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, ஸோ 12 ஸ்கொயர் என்னது? 144. 16 ஸ்கொயர் என்னது?
256. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 400. அண்டர் ரூட் 400 எவ்வளோ 20. ஸோ ரிசல்டன்ட் வெக்டார் எவ்வளோ 20. ஓகே, இது வந்து 20. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன இருக்கு 4 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. ஆப்போசிட் டைரக்ஷன் 4 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்றோம்னா 20 இஸ் ஈக்குவல் டு 4m ன்னு சொல்றோம். m வந்து மாஸ், இதுல v வந்து 4 என்னது ஸ்பீடு. ஸோ m இஸ் ஈக்குவல் டு 20/4 ன்னு சொல்றோம். ஸோ ஹென்ஸ் m இஸ் ஈக்குவல் டு 5 kg. ஓகே, ரிசல்டன்ட் வெக்டாரை ஃபைண்ட் அவுட் பண்ணி 5 kg ன்னு சொல்றோம். ஓகேயா? ஸோ மாஸ் எவ்வளோ 5 kg. ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதா நம்ம எப்படி சால்வ் பண்ணோன்ட்டு? 3 பார்ட்ஸ், ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது, ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பிரேக்ஸ் அ ராக் இன்டூ 3 பார்ட். ஒரு ராக்கை வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் 3 பார்ட்டா பிரேக் பண்ணுது. 1 kg 2 kg தேர்ட் பார்ட்டோட மாஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த 3 பார்ட்ஸும் 3 டிஃப்ரெண்ட் வெலாசிட்டில போகுது. 1 kg பார்ட் வந்து 1 kg ராக் வந்து 12 மீட்டர் பர் செகண்ட்ல போகுது. 2 kg ராக் வந்து 8 மீட்டர் பர் செகண்ட்ல போகுது. இன்னொரு பார்ட் ஆஃப் த ராக் வந்து 4 மீட்டர் பர் செகண்ட்ல ஒரு ஆங்கிள் போகுது. அந்த ஆங்கிளை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், இந்த ஆங்கிள் எடுத்துக்கிறோம். அடுத்த ஸ்லைட்ல சொல்ல போறேன். அந்த ஆங்கிளை நம்ம இதுன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஆப்போசிட் டு ரிசல்டன்ட் வெக்டாரா எடுத்துக்கிறோம். ஏன்னா எதுக்கு நம்ம ஆப்போசிட் டு ரிசல்டன்ட் வெக்டாரா எடுத்துக்கிறோம்னா ரிசல்டன்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வச்சு அந்த மாஸை ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி. புரியுதா? ஸோ என்ன பண்றோம், இப்படி ஒரு வெக்டாரை ட்ரா பண்ணிக்கிறோம். இப்படி ஒரு வெக்டாரை ட்ரா பண்ணி இது 4 மீட்டர் பர் செகண்ட்ல போயிட்டு இருக்குன்னு எடுத்துக்கிறோம். அது ஸ்ட்ரெயிட் அண்ட் ஆப்போசிட்டா என்ன பண்றோம், இந்த 2 வெக்டார்ஸோட ரிசல்டன்ட்டை ட்ரா பண்றோம். ரிசல்டன்ட்டை ட்ரா பண்ணி இந்த 2 வெக்டார்ஸோட ரிசல்டன்ட் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ரிசல்டன்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு. என்னது, r இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். நம்ம a வை 12 எடுத்துக்கிறோம், b 16 எடுத்துக்கிறோம், ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்றோம். ரிசல்டன்ட் வெக்டார் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்றோம், 20 ன்னு ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ இந்த ரிசல்டன்ட் வெக்டார் வந்து இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுனால 20 இஸ் ஈக்குவல் டு 4m ன்னு சொல்றோம். mனா என்ன, மாஸ். ஸோ ஹென்ஸ் நம்ம மாஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ மாஸை வந்து ஒரு பக்கம் எடுத்துட்டு வந்துடும். அப்படி எடுத்துட்டு வர்றப்போ என்ன ஆகுது, மாஸ் இஸ் ஈக்குவல் டு 20/4 ன்னு சொல்றோம். ஹென்ஸ் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 5 kg ன்ட்டு ஃபைனல் ஆன்சர் சொல்றோம். புரிஞ்சுதா? கிளியரா? அடுத்த ஸ்லைடு பார்க்கலாமா? அடுத்த ஸ்லைடு வந்து நீட் 2019 ஒரு சம் பார்ப்போம். வரீங்க, கடைசி சம். ஓகே வாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? இதுவும் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க, சேம் போன டைப் மாதிரி தான் இந்த சம்மம் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, a particle of mass 5m at rest suddenly breaks on its own into 3 fragments. ஓகே, 2 fragments of mass m. அதுல 3 fragmentsல 2 fragment வந்து ஒரு fragment v velocity இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு சொல்றாங்க, ஒரு fragment v velocity இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, மிச்சம் எவ்வளவு fragment இருக்கு, இன்னும் 3 fragments இருக்கு. ஓகே, 2 fragments each along mutually perpendicular direction with speed v. The energy released during the process. எவ்வளவு எனர்ஜி இந்த ப்ராசஸ்ல ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நான் என்ன பண்றேன், அடுத்த ஸ்லைடு எடுத்துக்கிறேன். ஓகே, இதுலயே நான் சொல்றேன். அடுத்த ஸ்லைட்ல டயக்ராம் இல்லை, ஸோ கஷ்டமா இருக்கும் இந்த மொத்தமா ட்ரா பண்றதுக்கு. ஸோ மொத்தம் 5 ஃப்ராக்மெண்ட். ஓகே, டோட்டல் வந்து 5m. அதுல வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து ஒரு ஃப்ராக்மெண்ட், இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃப்ராக்மெண்ட் இருக்கு. மிச்சம் எவ்வளவு இருக்கு, 3 ஃப்ராக்மெண்ட். இதை நம்ம என்ன சொல்றோம், இந்த வெக்டாரை mvன்னு சொல்றோம், இந்த வெக்டாரையும் mvன்னு சொல்றோம். ஓகே, மிச்சம் இருக்கிற 3 ஃப்ராக்மெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்றோம்னா, இப்படி ஒரு வெக்டாரை டிரா பண்ணி சேம் இதை நம்ம என்ன சொல்றோம்னா 3mன்னு சொல்லிக்கிறோம். ஓகே, இதுக்கு ஒரு வெலாசிட்டி u இருக்கும், இதோட ஸ்பீடு தெரியல. இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், uன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் இது mv, இந்த வெக்டாரை mvன்னு எடுத்துக்கிட்டோம், இந்த வெக்டாரையும் mvன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்போ ரிசல்டன்ட் வெக்டாரை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்டன்ட் வெக்டாரை ட்ரா பண்ணிப்போம். ரிசல்டன்ட் வெக்டாரை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அண்டர் ரூட் mv ஸ்கொயர் பிளஸ் mv ஸ்கொயர். கரெக்டா? அப்படி பண்றப்போ என்ன ஆகும், 2 அண்டர் ரூட் 2mvன்னு வரும். ஓகே, ஸோ ரிசல்டன்ட் வெக்டார் என்ன, அண்டர் ரூட் 2mv. ஸோ அண்டர் ரூட் 2mv இஸ் ஈக்குவல் டு 3muன்னு சொல்லலாமா, ஆப்போசிட்டா இருக்கிறதுனால. ஸோ அதை வச்சு நான் என்ன சொல்றேன்னா, அண்டர் ரூட் 2mv இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்ல என்ன இருக்கு 3m, அப்புறம் வெலாசிட்டி யூன்னு சொல்றோம். ஸோ 3m யூன்னு சொல்றோம். எம்மையும் கேன்சல் பண்றோம். மிச்சம் என்ன இருக்குது, அண்டர் ரூட் 2v இஸ் ஈக்குவல் டு 3u இருக்கு. நம்மளுக்கு என்ன தேவை, u தான் தேவை. ஸோ யூவை இந்த பக்கம் கொண்டு வரோம். யூ லெஃப்ட் சைடில் கொண்டு வரப்போ என்ன ஆகும்னா, அண்டர் ரூட் 2 மேலே இருக்கும், 3 கீழே போயிடும், v. ஸோ யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், அண்டர் ரூட் 2/3 இன்டூ வின்னு சொல்றோம் யூவை. ஓகே, ஆனால் அவங்க என்ன மெயினாக கேட்டிருக்காங்க, the energy released during the process. இந்த மூணு ஃப்ராக்மெண்ட் பிரேக் ஆச்சுல, செதறிச்சுல, அந்த செதறின எனர்ஜி கேட்குறாங்க. இனிஷியலா என்ன எனர்ஜி ஃபார்ம் ஆகும், கைனெட்டிக் எனர்ஜி.
கரெக்டா? என்ன எனர்ஜி ஃபார்ம் ஆகும்? செதறப்போ கைனெட்டிக் எனர்ஜி தான் ஃபார்ம் ஆகும். அந்த கைனெட்டிக் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வாங்க கைனெட்டிக் எனர்ஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, இந்த ஃப்ராக்மெண்ட்டோட கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ? 1ன்னு எடுத்துக்கிறேன், 2ன்னு எடுத்துக்கிறேன், இதை 3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஒன்னோட ஃப்ராக்மெண்ட் எனர்ஜி எவ்வளோ? ½ இன்டூ எம்வி ஸ்கொயரு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ½ இன்டூ எம்வி ஸ்கொயர். செகண்ட் இதோட கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னா இதுவும் ½ இன்டூ எம்வி ஸ்கொயர் தான் இருக்கும். தேர்டு வந்து ½ இன்டூ 3mu ஸ்கொயர். இது தேர்ட் ஃப்ராக்மெண்ட் வந்து ½ இன்டூ 3mu ஸ்கொயர். ஓகே, ½ இன்டூ 3 இன்டூ mu ஸ்கொயர். ஓகே, ½ mv ஸ்கொயர் பிளஸ் ½ mu ஸ்கொயர் என்ன ஆகிடும்? இதை நான் ரப் பண்ணிக்கிறேன். ½ mv ஸ்கொயர் ½ mu ஸ்கொயர் என்ன ஆகிடும்? mv ஸ்கொயர் ஆகிடும். ஓகே, பிளஸ் 1/2 இன்டூ 3m. யூஐ எப்படி எழுதணும்னு? √2/3 இன்டூ வி. √2/3 இன்டூ வி ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? ஹோல் ஸ்கொயர். ஸோ அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். அடுத்த ஸ்லைடில் நான் என்ன எழுதுறேன்? mv ஸ்கொயர் பிளஸ் 1/2 mu 1/2 இன்டூ 3 இன்டூ 3m இன்டூ √2 தானே? √2/3 v ஹோல் ஸ்கொயர். √2/3 v ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? 1/2 3m இன்டூ √2/3 v ஸ்கொயர். கரெக்ட். இப்போ என்ன பண்ணுறோம்? mv ஸ்கொயர் பிளஸ் 1/2 இன்டூ 3m இன்டூ √2 ஸ்கொயர் பண்ணால் 2, √3 ஸ்கொயர், ஐ மீன் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, v ஸ்கொயர் பண்ணால் v ஸ்கொயர். ஓகே, v ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுறோம்? கேன்சல் அவுட் பண்ணுறோம். 3 1s are 3, 3 3s are 9, 2 1s are 2, 2 2, 2 into 2 கேன்சல் பண்ணுறோம். மிச்சம் எவ்வளோ இருக்குது? mv ஸ்கொயர் பிளஸ் 1 into 1 v பிளஸ் v ஸ்கொயர் பிளஸ் இன்னொரு mv ஸ்கொயர் இருக்குது. கரெக்டா? mv ஸ்கொயர் கீழே வந்து /3 இருக்குது. ஓகே, ஸோ mv ஸ்கொயர் பிளஸ் mv ஸ்கொயர் /3 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இது என்ன ஆகிடும்? 3mv ஸ்கொயர் /3 பிளஸ் mv ஸ்கொயர் /3 ஆகிடும். கரெக்டா? ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன ஆகிடும்? சாரி, இப்படி வராது, இது கிராஸ் மல்டிப்ளை ஆகி ஃபைனலாக என்ன ஆகிடும்? 4mv ஸ்கொயர் /3 ஆகிடும். புரிஞ்சுதா? எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன ஆகிடும்? இது 3mv ஸ்கொயர் /3 ஆகிடும், இதுவும் mv ஸ்கொயர் /3 ஆகிடும். 3mv அதான் எல்சிஎம் எடுத்தோன்னா நான் கரெக்டாக தான் பண்ணேன், என்னன்னு தெரில, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா இது 3mv ஸ்கொயர் /3 ஆகிடும், இது mv ஸ்கொயர் /3 ஆகிடும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? 4mv ஸ்கொயர் /3 ஆகிடும். இது எல்சிஎம்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா சில பசங்களுக்கு தெரியாது உண்மையாலே, அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப்பும் சொல்கிறேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிது? 4mv ஸ்கொயர் /3ன்னு கிடச்சிது. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஏ. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கான்செப்டுவலாக யோசிச்சா போதும். ஓகே, ஸோ எக்ஸ்ப்ளோஷன் வந்து இது வரைக்கும் எவ்வளோ வாட்டி கேட்டிருக்காங்க? 2லேருந்து 3 வாட்டி கேட்டிருக்காங்க. அதில் வந்து 2-3 சம்ஸ் நான் போட்டு காட்டிட்டேன். மெயின் இம்பார்ட்டண்டான நீட்டில் கேட்டப்பட்ட கொஷின்ஸ் தான் இதெல்லாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அதுக்கப்புறம் இதுவும் நீட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ மேபி ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி சம்ஸ், ஒரு பாம்பு 2ஆ வெடியுது, 3ஆ வெடியுது, 4ஆ வெடிஞ்சதுன்னா என்ன ஆகும்? ஓகே, இதெல்லாம் என்ன பண்ணுங்க, எப்படி சால்வ் பண்ணுன்றதை பார்த்துக்குங்க. கான்செப்ட் புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கோட கோட்டா முடிஞ்சது. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் கம்ப்ளீட்டாக படிச்சிட்டோம். ஓகே, ஒரு சம்மரி மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே எல்லா சாப்டர்ஸ்க்கும் ஒரு ஷார்ட் நோட்ஸ் வந்து ஹவு டு மேக் ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். ஷார்ட் நோட்ஸ் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வெறும் ஃபார்முலாஸ் மட்டும் எழுதிக்கோங்க. ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் ஷார்ட் ட்ரிக்ஸ், இது மட்டும்தான் உங்கள் ஷார்ட் நோட்ஸில் இருக்கணும். இந்த டெஃபினிஷன்ஸு இந்த இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஓகே, ஷார்ட் நோட்ஸ்னால் வெறும் இவ்வளோ தான் இருக்கணும். புரிஞ்சுதா? ஃபார்முலாஸ் இருக்கணும், ஷார்ட் ட்ரிக்ஸ் இருக்கணும், மற்றபடி வேறு ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஓகே, ஷார்ட் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் நோட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எழுதுறது எல்லாமே நோட்ஸாக எடுத்துக்கோங்க. அண்ட் தயவு செஞ்சு என் டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? டெலிகிராம் சேனலில் நான் டெய்லி வந்து நோட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ப்ரோ நோட்ஸ்லாம் அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்களா என்ன கேட்காதீங்க, நான் டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். தயவு செஞ்சு பாருங்கள். ஓகே, ஸோ இத்துடன் உங்களிடம் விடை பெறுகிறேன். நன்றி, தேங்க்யூ, பாய்.